श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पादं शङ्करं लोकशङ्करं शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तः पुनः पुनः निधये सर्वविद्यानां विजशे भवरोगिणां गुरवे सर्वलोकानां दक्षिणामूर्तये नमः। ॐ सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यङ्करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ॐ शान्ति शान्ति शान्तिः। பகவத்கீதா சார சங்கிரகம் 3வது அத்தியாயம். வேதம் அப்படிங்கிறது அதனுடைய ஒரு புதிய காப்பி அப்படின்னு கேட்டால் தான் அது பகவத்கீதையே. அது வேத காலத்திலிருந்து அது கொஞ்சம் நலிவடைந்த காலத்தில் அதை ஒரு ரெஃப்ரெஷ் பண்ணி கொடுக்கப்பட்ட விஷயம்தான் பகவத்கீதையே. ஃபர்ஸ்ட் அத்தியாயத்தில் அர்ஜுனுடைய விஷாத யோகம் சொல்லுவோம். அது அவனுக்கு மட்டும் சோகம் இல்லை, மனிதனுடைய பேசிக் அஸ்திவாரத்தில் எல்லா மனிதர்களும் எங்கு பிறந்திருந்தாலும் அவர்களுடைய துக்கத்திற்கு காரணம் நாம் நினைக்கிறோம் நாம் டே டு டே லைஃப்பில் ஃபேஸ் பண்ணுற சூழ்நிலைகளும் பர்சன்ஸும் அனுபவங்கள் தான் காரணம் நாம் நினைக்கிறோம். அப்படி கிடையாது. பேசிக் அஸ்திவாரத்தில் ஒரு ப்ராப்ளம் இருக்குது. அந்த சோகத்துக்கு ஒரு காரணம் போன ஃபர்ஸ்ட் அத்தியாயத்தில் நம்ம பார்த்தோம். ஃபஸ்ட்டு ராகம், அதுதான் நம்மளை கொண்டு சோகம், அதுதான் கொண்டு நம்மளை மோகம், குழப்பத்தில் விடுறது. இப்போ இந்த குழப்பம் என்ன பண்ணும்? அது வார்த்தைகளாக இல்லாமல் உணர்வுபூர்வம் தெரிஞ்சுக்கணும். ராகம்ங்கிறது பற்று. இந்த சரீரம் நான்கிற எண்ணத்தோடு நம்ம வாழ்கிறதுனால ஆட்டோமேட்டிக்காக அகங்காரம், பாடி மேலே ஒரு பற்று, மமக்காரம், நான் வச்சிருக்கிற பொருள்கள் மேலே ஒரு என்னுடையதுங்கிற ஒரு பற்று, அது தவிர்க்க முடியாமல் இருது. அப்போ இந்த ராகத்திலிருந்து கண்டிப்பாக பற்றுடன் இருக்கவங்க அத்தனை பேரும் சோகத்துக்கு போய்தான் ஆகணும். அடுத்தது சோகத்துக்கு போயிட்டீங்க அப்படின்னா மோகத்துக்கு நீங்கள் கண்ட்ரோல் எல்லாம் போய்தான் ஆகணும். இது எனக்கு இல்லைன்னா யாருமே சொல்ல முடியாது. அஸ்திவாரத்திலே பிரச்சனை. அப்போது மோகத்தில் இருக்கும்போது தான் நமக்கு என்ன தெரியுறதில்ல, எது தர்மம் எது அதர்மம். ஏன்னா தெரியாட்டி கூட பரவாயில்ல, தர்மமெல்லாம் எப்படி தெரியும்? அதர்மமாக தெரியும். அதர்மமெல்லாம் எப்படி தெரியும்? தர்மமாக தெரியும். இது மோகத்தினுடைய கான்சிக்வன்ஸ். இதிலிருந்து எந்த மனிதனும் தப்பிக்க முடியவே முடியாது. அப்போ 2வது அத்தியாயத்தில் அவர் என்ன பண்றாரு? ஃபர்ஸ்ட் அத்தியாயத்தில் அர்ஜுனுடைய விஷாத யோகம் சொன்னாரே தவிர ஆக்சுவலாக ஹியூமன் பீயினுடைய விஷாத யோகம் அது. ஏன் மனிதன் கவலைப்படுகிறாங்கிறத முதல்ல கண்டுபிடிக்கிறோம். ஏன்னா இதை நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, சந்தோஷமாக இருக்கும்போதே நம்ம என்ன பண்ணணும், இதை சிந்திச்சு வச்சுக்கணும். அப்போ தான் துக்கம் வந்ததுக்கப்புறம் நம்மளால் துக்கத்திலேருந்து மீண்டு வர முடியும். ஏன்னா ஒன்ஸ் நீ துக்கத்துக்குள்ளே போயிட்டீங்க அப்படின்னா என்ன பாடம் இறைவனே கிருஷ்ணரே எழுப்பிட்டு உட்கார வச்சு கிளாஸ் எடுத்தால் நமக்கு புரியாது. எப்போ? துக்கத்தில் இருக்கும்போது. அப்போ என்ன சொல்கிறார் அவர்? வயோதிகம், ஜரா, இதெல்லாம் உன்னை தாக்குறதுக்கு முன்னாலே நீ என்ன பண்ணி வச்சுக்கணும், அதை பற்றின ஒரு இளம் வயதிலேயே இதை பற்றி நம்ம கற்று வச்சுக்கிட்டோம் அப்படின்னா சிந்திச்சு வைக்கிறதுன்னு பேர். கற்றுக்கொள்வது என்பது இங்கு சிந்தித்தல். வாழ்க்கைனா என்னன்னு சிந்தித்தல். எனக்குள்ள இருக்கிற ஃபண்டமெண்டல் ப்ராப்ளத்தை தீர்த்து வச்சுட்டோம் அப்படின்னா அது தீர்த்து வைக்கிறதுக்கு ஒரே விஷயம் வேதத்தினால மட்டும்தான் முடியும். அப்போ அதை நீ தீர்த்து வச்சுக்கிட்டோம்னா யூ கேன் ஹாவ் அ ஹாப்பி லைஃப். அப்போது அந்த இடத்துல தான் யார் இப்போ நம்ம குரு அவன் கேட்குற அர்ஜுனன் கேட்கும்போது தான் அவர் குருத்துவம்ங்கிறது அவர் கிடைக்கிது. சிஷ்யத்துவத்தை அவன் கொடுத்ததுக்கு, அவன் சிஷ்யன் ஆனதுக்கப்புறம் தான் கிருஷ்ணர் என்னவா ஆகிறார், அங்கே குருவாக ஆகிறாருன்னு நம்ம பார்த்தோம். இப்போது முதல்ல ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் த ப்ராப்ளம் பண்ணி முடிச்சிடணும். ஃபர்ஸ்ட் அத்தியாயம் முடியும் போது என்னுடைய பிரச்சனை என்ன, வீட்டுக்காரரோ குழந்தைகளோ சொத்து பத்துகளோ நங்கையா குழந்தைகளோ மாமியாவோ கிடையாது. இது நம்மளுடைய மோகம். யாருமே பிரச்சனை கிடையாது. ஃபஸ்ட்டு எனக்கு பிரச்சனை என்ன தெரியுங்களா? என்ன எனக்கு புரியல, நான் பெற்ற புகழ், பெயர், பதவி, உறவுகள், கல்வி, இது எதுவுமே என் கஷ்ட காலத்துக்கு உதவாது.
நான் பெற்ற பெயர், புகழ், பதவி, உறவுகள், கல்வி எதுவுமே நான் மனதில் கஷ்டப்படும் போது உதவாதுன்னு கண்டுபிடிக்கிறாங்க. பார்த்தீங்களா? ஒன்ஸ் இன் crore. 1 கோடி பீப்புள் எடுத்தீங்கன்னா ஒருத்தன் தான் இது ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் த ப்ராப்ளம். ஏன்னா டயக்னைஸ் பண்ணா தானே ட்ரீட்மெண்ட்டு. இங்கே நம்ம டயக்னைஸ்க்கே போகிறது இல்லையே. ஃபஸ்ட்டு இதை கண்டுபிடிச்சிருக்கணும். அடுத்து 2வது, அதாவது என்னுடைய பதவி, மதம், அதாவது ஒரு என்னுடைய பிரச்சனை எப்படி தீர்வு நாம் நினச்சிக்கிறோம். ஒரு ஊர் விட்டு ஊர் போனால், மதம் மாற்றம் பண்ணுனா, பதவியை மாறுனா, இடத்த மாற்றினா சம்சாரம் போகுமானா? போகாது. அப்போ மன நிறைவு தான் மோட்சம். 3வது, மன நிறைவு தான் மோட்சம். சொர்க்கம் போறக்கோ இது மோட்சம் அல்ல. இங்கேயே இப்பொழுதே மோட்சம்ங்கிறது மன நிறைவு. பூரண மன நிறைவை பெறுவது தான் மோட்சம். அடுத்து 4வது, இதை கேட்டு எனக்கு புரியல, வகுப்புகள் எனக்கு கேட்டும் புரியலனா என்னன்னு தெரியணும், எனக்கு குவாலிஃபிகேஷன் இல்லைன்னு ஒத்துக்கும். இந்த 4 தான் ஐடென்டிஃபிகேஷன், டயக்னோசிஸ் ஆஃப் த ப்ராப்ளம். இதை நீங்கள் கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா மருந்து யாரு கொடுக்குறா? இறைவன் கொடுக்குறார். அழகாக மருந்து கொடுக்குறார், வாங்கி சாப்பிட்றோம், சம்சார நோயிலிருந்து நாம் விடுபட்டுக்கலாம். ஆனால் இந்த 4ம் நம்ம முடிவு பண்ணியிருக்கணும். பெயர், புகழ், பதவி, பற்றம், கல்வி, பணம், சொத்து எதுவுமே என் கஷ்டம் எனக்கு கஷ்டம் வரும்போது உதவாது. என்னுடைய அகங்காரத்தையும் மகமங்காரத்தையும் இருந்து விடுபடுவதற்கு அதெல்லாம் எச்சா உங்களை அகங்காரத்தை மமத்தை கொண்டு விடுதே தவிர அது எதுவுமே நமக்கு அதிலிருந்து விடுவது அகங்காரத்திலிருந்து மமக்காரத்திலிருந்து விடுபடுவதற்கு அது உதவாது அப்படிங்கிறது. அப்பதான் அவன் தன்னுடைய ப்ராப்ளத்தை ஐடென்டிஃபை பண்ணி குருவிடம் சரணாகதி, சாஸ்திரத்திடம் சரணாகதி எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக நடைபெறும். நோயினுடைய டயக்னைஸ் பண்ணிட்டான்னா அந்த சரணாகதியில் சொல்லி வர வேண்டாம், அது தானாக வந்துடும். சரணாகதியோ அல்லது இறைவனிடமோ குருவிடமோ அந்த சரணாகதி தானாக வந்துடும். எப்போ யாருக்கு வருது அந்த சரணாகதி? இது ஐடென்டிஃபிகேஷன் பண்ணினவனுக்கு தானாக வந்துடும். இது போய் நீ சரணாகதி அடை யாரும் சொல்லித்தர தேவையில்லை. பிரச்சனை என்னன்னு கண்டுபிடிச்சானா மருந்து என்னன்னு தெரிஞ்சு போயிடும். அப்போ அதில் ட்ராவல் ஆகணும் அப்படிங்கிறத இப்போ இதில் நம்ம வர்ற 3வது 2வது அத்தியாயத்தில் அவர் ஞான யோகத்தை பற்றி சொல்லிட்டார். இப்போ இந்த அத்தியாயத்தை பார்த்தீங்கன்னா 3 டாப்பிக்காக பிரிக்கிறார். ஃபஸ்ட்டு 1லிருந்து 20 வரைக்கும் கர்ம யோகத்தை பற்றி சொல்கிறாரு. 21லிருந்து 35 வரைக்கும் சிரேஷ்டாச்சாரக, அதாவது எப்படி முன் உதாரணமாக நின்று வாழணும் அப்படிங்கிறத சொல்கிறார். சிரேஷ்டாச்சாரக ஆச்சாரனை ஃபாலோ பண்ணுறது சிரேஷ்டாச்சாரக, அதை பற்றி சொல்கிறார். அடுத்து 36லிருந்து 43 வரைக்கும் காமஜெயக, காமத்தை ஆசையை வெல்வது எப்படி. இந்த 3 டாப்பிக்கில் தான் நம்ம 3வது அத்தியாயம் போகுது. ஃபஸ்ட்டு நாம் இதில் தெரிஞ்சுக்க வேண்டியது, கர்மத்துக்கு மட்டும்தான் நமக்கு அதிகாரம் உண்டு, பலனில் இல்லை. கர்மயோகம் பண்ணுற கார்மிக்கிறவங்களாம் என்ன தெரியணும்? கர்மத்தை பண்ணுறக்கு மட்டும்தான் கத்தும், அல்லது கர்மத்தை செய்யலாம், செய்யாமல் இருக்கலாம், அக்கர்த்தும், அல்லது அந்நியத்தா வேற மாதிரி நீங்கள் செய்யலாம். அதில் கர்மத்தில் உங்களுக்கு ஃபுல் ஃப்ரீடம் உண்டு. ஆனால் எதில் கிடையாது? கர்ம பலனில் உங்களுக்கு அதிகாரம் கிடையாது. அப்போ என்ன சொல்றாரு? சமத்துவம் யோக உச்சியத்தே, கர்ம யோகத்தோட டெஃபினிஷன் 1. இந்த கர்ம பலன் உங்களை நோக்கி வரும்போது அது எப்படி ஏற்றுக்கணும்? சமத்துவம். ஏன்? கர்ம பலன் எனக்கு அதிகாரம் கிடையாது. ஸோ இந்த ஃபஸ்ட்டு அந்த அத்தியாயத்தினுடைய ஸ்லோகத்தில் கேட்கும்போது அர்ஜுனன் சொல்லுவார், எனக்கு நீங்கள் சொல்கிறது ஏன்னா ஞான யோகத்தையும் நீங்கள் ஞான மார்க்கம்தான் சிறந்ததுன்னு சொல்கிறீங்க, ஆனால் என்னை கர்ம செய்யுங்கிறீங்க. நீங்கள் சொல்கிறதெல்லாம் என்னமோ சரியான விஷயம்தான், ஆனால் எனக்கு என்ன பண்ணுது? டவுட்டாக இருக்குது. ஏன் சிறந்த விஷயத்தை என்னை செய்ய வேண்டான்ட்டு ஞான மார்க்கம் தானே சிறந்ததுங்கிறீங்க. கர்மத்தை விட ஞானம் சிறந்தது, கர்மத்தை விட ஞானம் சிறந்ததுன்னு சொல்கிறீங்க. ஆனால் என்னையை மட்டும் ஏன் நீங்கள் கர்மத்தை செய்ய சொல்கிறீங்க? அப்போ அவனுக்கு என்ன ஒரு குவாலிஃபிகேஷன்? நமக்குள்ள நம்ம குவாலிஃபிகேஷன் இல்லைன்னு அவர் நினச்சிக்கிறாரா? எல்லாத்துக்கும் என்ன தெரியும்? நான் குவாலிஃபைட் பர்சன், கிருஷ்ணர் ஏன்னா என்னை புரிஞ்சுக்கல அப்படிங்கிற டவுட்டு அர்ஜுனுக்குள்ள வந்ததுனால என்ன கேட்குறாம, ஜாயசி சேத் கர்மணஸ்தே மதா புத்திர் ஜனார்தன தத்கிம் கர்மணி கோரேமா. அது சாதாரண கர்மா செய்ய சொல்றீங்க, சரி போச்சாலும் செஞ்சுட்டு போறக்கு, கோரமான ரத்தத்தை ரத்த கலரி ஆகிற யுத்தத்தை நீ செய்யுங்கிறீங்க அப்படிங்கிற டவுட்ல தான் இந்த அத்தியாயம் ஆரம்பிக்குது.
அப்போ எனக்கு குழப்புற மாதிரி இருக்கு, நீங்க சொல்லுங்க அப்படிங்கும்போது பகவானோட டீச்சிங் ஆரம்பிக்குது. என்ன சொல்றாரு அவரு, நான் இந்த உலகத்தில் 2 விதமான நிஷ்டையை நான் தான் உருவாக்குனேன். லோகேஸ்மி தீதா நிஷ்டா புறா, ஆதி காலத்தில் ஈஸ்வர தத்துவமாக இருந்து இங்க பேசுறாரு. இந்த சிருஷ்டி படைக்கும் போது 2 விதமான நிஷ்டையை நான் தான், ஒன்னு ஞான யோகம், இன்னொன்னு கர்மயோகம். இந்த 2 மார்க்கத்தை நான் தான் கிரியேட் பண்ணினேன். அடுத்து என்ன சொல்றாரு, யாருமே ஒரு கணம் பொழுது கூட கர்மத்தை செய்யாம இருக்க முடியாது. ஏன்னா அவங்க எதுல பிறக்கிற, நம்ம மாயினுடைய 3 குணத்தினுடைய பிறப்பிலிருந்து நம்ம வரதுனால உன்னுடைய கண்ட்ரோல் இல்லாம நீ கர்மத்தை செய்துதான் ஆகணும். நீ ஏன் நினைச்சு நான் ஞான யோகத்துக்கு போறேன், கர்மத்தையெல்லாம் கொஞ்சம் ஸ்டாப் பண்ணிடுறேன்னா தவறு. கர்மயோகம் ஸ்வதர்மத்தையும் இறைவன் கொடுத்த சாஸ்திரத்தில் கொடுக்கப்பட்ட வர்ண ஆசிரம தர்மத்தையும் கர்மத்தையும் விட்டு விட்டு எங்க போகக்கூடாது, ஞான யோகத்துக்கு நீ போகக்கூடாது. ஏன்னா கர்மத்தை விட்டுட்டேன்னா அது தவறு. அதனாலதான் உன்னை என்ன பண்ண சொல்றேன், கர்மத்தை முதல்ல செய்யி. ஏன் அர்ஜுனன் என்ன, அர்ஜுனா இஸ் நாட் குவாலிஃபைட் எனஃப் டு கெட் இன்டு ஞான யோகம். அதனால அவனுடைய நிலைமையை தெரிஞ்சு, அவன் ஏன் குவாலிஃபைட் ஆகல, இன்னும் அவனை கொல்லணும் இவனை கொல்லணும், ஆட்சியை பிடிக்கணும், அந்த ஒரு உள்ள ரஜோ குணத்தினுடைய உச்சத்தில் இருக்கிறவனுக்கு ஞான யோகம் இஸ் நாட் ஓகே, இட்ஸ் நாட் குவாலிஃபைட், ஹி இஸ் நாட் குவாலிஃபைடு. அதனாலதான் என்ன சொல்றாரு, யுத்தியஸ்வ பாரத. அப்ப நமக்கு அது எப்படி சொல்றாரு, உன்னுடைய ஸ்வதர்மத்தை விடக்கூடாது. வகுப்புகளுக்கு வர்றங்கிற ஒரு காரணத்தை சொல்லிட்டு ஸ்வதர்மத்தை விட்டீங்கன்னா நம்ம தலையில நாமளே மண்ணை போட்டுக்கிறோம். ஸ்வதர்மத்தை எக்காரணத்தை விடக்கூடாது. கிரகஸ்தாவா இருக்கும்போது பஞ்சமகா யக்னத்தையும் விடவே கூடாது. இந்த 2ஐயும் செஞ்சீங்கன்னா தான் ஞான யோகத்துக்கு நீங்க குவாலிஃபை ஆகுறீங்க. இதை விட்டு போட்டு அதை பிடிக்கிறேன், எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட், படிக்கிறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட், நான் எல்லா கர்மத்தையும் விட்டுறேன், அர்ஜுன நாட்டு நான் ரிஷிகேஷ் ஓடி போயிடுறேன், போர் வேண்டாங்கிறது. இறைவனே வேண்டாங்கிறாரு, கர்மத்தை விட்டுறாத. ஏன் நியதம் குரு கர்மத்துவ, என்ன சொல்றாரு, நித்திய கர்மத்தனையே செய், செயலின்மையை விட செயல் சிறந்தது. செய்யாம இருக்கிறத விட ஏதோ ஒரு கர்மத்தை செஞ்சுட்டு இருக்கிறவாரு அது ரொம்ப சிறந்தது. ஏன்னா உடம்ப பாதுகாத்துக்கிற கூட கர்மம் அவசியம். அப்போ எப்படி பண்ண அந்த கர்மத்தை, யக்னமா பண்ணு. யக்ஞா ததர்த்தம் கர்ம கௌந்தேய. எது எப்படி பண்ணு, கர்மத்தை எந்த கர்மம் பண்ணுனா உன்னைய புண்ணிய பாப்பத்தோட கொண்டு இணைக்குதோ அதே கர்மத்தை கையில் எடுத்து அந்த புண்ணிய பாப்பத்தை உன்னை ஒட்டாத மாதிரி கர்ம யோகமாக செய். ஏன்னா எந்த கர்மம் என்ன பண்ணுது, புண்ணிய பாபத்தோட ஒட்டுத, நம்மளை கொண்டே அசோசியேட் பண்ணி விட்டுருதா, அது நமக்கு அடுத்த பிறவியை கொடுக்குதா. கர்மம் பண்ணாம இருந்துட்டு வச்சுக்கல, இந்த துக்கமே இல்லை அப்படின்னு புத்தி சொல்லுதா. அப்படி அல்ல, கர்மத்தை அதே கர்மத்தை எடுத்து எது புண்ணிய பாப்பம் உனக்கு கொடுக்குதுன்னு பயந்துகிட்டு விட்டுட்டு ஓடலாம் நினைக்கிறியோ, இன்டெலிஜென்ட் வே ஆஃப் லிவிங், அதே கர்மத்தை கையில் எடுத்து அதனுடைய பலன் உன்னை ஒட்டாத மாதிரி கர்ம யோகமாக ஜஸ்ட் சேஞ்சிங் த ஆட்டிடியூட், கர்மத்தை பண்ணு. அப்ப என்ன பண்ணு, அப்ப என்ன சொல்றாரு, தேவான் பாவையதோ. அப்போ அந்த ஸ்லோகத்துல தேவர்களை பேணுங்கள், தேவதா வழிபாடு பண்ணு. நான் தேவதைகளை படைச்சதை எதற்காக, உனக்கு என்ன வேணுமோ அவங்கள கேட்டு வாங்கிக்கோ. பரஸ்பரம் பாவயந்தா, நீ அவர்களை போற்றினா அவங்க உங்களுக்கு வேணுங்கிறத, வாழ்க்கையில வேணுங்கிறத கொடுத்து கர்மத்தை பண்ணு. சோ உங்களுக்கு எப்படி பண்ண சொல்றாரு அவரு, இஷ்டான் போகான்கி ஓ தேவாகா, யாகத்தால் பேணப்பட்ட தேவர்கள் உங்களுக்கு நாடி போகங்களை உங்களுக்கு கொடுப்பாங்க. யக்னங்கள் தான் பண்ணு, அங்கனம் அவர்களுக்கு கொடுக்க பெற்று அவர்களுக்கு அப்படி கொடுக்காம தேவதைகளுக்கு எதையுமே கொடுக்காம ஒரு கன்சியூமரா மட்டும் இருக்கிறோம் அப்படின்னா திருடன்னு சொல்லுவார். தேனகன் ஒரு வேர்டு போடுவார். எத்தனாவது ஸ்லோகத்துல, 12வது ஸ்லோகத்துல என்ன சொல்லுவாரு, தேனக, நீ திருடன். தேவர்களுக்கு நன்றி சொல்லாமல், தேவர்களுக்கு ரெகனைஸ் பண்ணாம நீ இருந்த அப்படின்னா நீ ஒரு திருடன் அப்படிங்கிறத சொல்லுவாரு. அடுத்த ஸ்லோகத்தை என்ன சொல்றாரு, இந்த மாதிரி யக்னங்கள் பண்ணி மிச்சமா இருக்கிறத நீ இப்ப சாப்பிட்டுட்டு வந்தேனா என்ன நடக்கும், பாப்பத்திலிருந்து நீ விடுபடுவாய். ஆனால் பாப்பிகளோ என்ன பண்றாங்க, கர்மத்தை செஞ்சு செஞ்சு பாப்பத்தை எதை செய்யாம, பஞ்சமகா யக்னங்கள் செய்யாம சாப்பிட்டாவோ
சொதர்ம அனுஷ்டானத்தை கைவிட்டுட்டு நீ சாப்பிட்டீனா அது என்ன ஆகும்? பாப்பிகள் பாப்பத்தை உண்கிறார்கள். யக்னம் பண்ணாம நீ சாப்பிட்டீனா எதை சாப்பிட்ற? பாப்பத்தை வாயில போடுறேன்னு அர்த்தம். அப்படின்னா யூ ஆர் ஆடிங் அப் பாப்பா இன் யுவர் அக்கௌண்ட். இஃப் யூ டோன்ட் டூ ஸ்வதர்மா, இஃப் யூ டோன்ட் டூ பஞ்சமகா யக்னா, பண்ணாம நீங்க சாப்பிட்றீங்க அப்படின்னா கன்சியூம் பண்ணிக்கிறீங்க உலகத்துல இருந்துன்னு அர்த்தம். சாப்பிட்றனா சாப்பாடு அல்ல, இந்த உலகத்துல இருந்து வாங்கி போட்டுக்கிட்டே இருக்கிற பேர் கன்சியூமர். கான்ட்ரிபியூட்டர் இல்லாம வெறும் கன்சியூமரா வாங்கி உள்ள போட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா நீ யார ஆட் பண்ணிக்கிட்டு இருக்கிற? பாப்பத்தை நீ ஆட் பண்ணிக்கிட்டே வர்ற. அடுத்தது சொல்றாரு. ஸோ அதாவது ஒரு சக்கரை சொல்றார். எப்படி பிரவர்த்திதம் சக்கரம்? ஃபர்ஸ்ட் அன்னத்தினாலதான் நம்ம என்ன பண்றோம்? உடம்பு வளர்த்துறோம். அப்ப அந்த அன்னத்திலிருந்து வளர்ந்த இந்த உடம்பை வச்சு நம்ம என்ன பண்ணணும்? யாகம் யக்னங்கள் பண்ணும்போது அது என்ன பண்ணுது? நமக்கு யாகம் யக்னங்கள் நமக்கு எதை கொடுக்குது? அந்த புண்ணிய காரியங்கள், வேதத்தில் சொல்லப்பட்ட யக்னங்கள் யாகங்கள். நீ யக்னங்கள் யாகனாங்க அக்னி என்ன புரிஞ்சுக்கணும்? யக்னங்கிற வேர்டு யூஸ் பண்ணும்போது அக்னி மட்டும் நம்ம நினைக்கக்கூடாது, பஞ்சமகா யக்னங்களை கொண்டு வரணும். ஹோமம் போது அந்த வேர்டு எது அக்னி வச்சு செய்யறது தான். ஏன்னா நம்ம சொல்லும்போது இப்போ நிறைய பேர் கேட்கறது எங்க இப்போ ரொம்ப எங்களை பஞ்சமாக யக்னங்களே கான்சென்ட்ரேட் பண்ணி எங்க போனாலும் எந்த இடத்துல வந்தாலும் அதை சொல்ற மாதிரியே இருக்குன்னா, இத்தனை நாள் அதைத்தான் சொன்னோம். யக்னம்ங்கிற வேர்டு சொல்லும் போதெல்லாம் பஞ்சமகா யக்னத்தை தான் சொன்னோம், நாங்க வேற மீன் பண்ணல. ஆனா உங்களுக்கு அது புரியாம இப்ப என்ன பண்ணுது? அது பஞ்சமகா யக்னம் ஆட் பண்ணி சொல்லும் போது புரியுது. அவ்வளவுதான தவிர கர்மத்தை பஞ்சமகா யக்னத்தை பண்ணுங்கிறத ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்கும் டீச்சிங்க. ஸோ இவர் என்ன சொல்றாரு? நீ அந்த அன்னத்திலிருந்து வந்தது உடம்பு, அந்த உடம்பு நீ வேதத்தில் சொல்லப்பட்ட விஷயங்களை வச்சு நீ யக்னங்கள் பண்ணுனா பஞ்சமகா யக்னங்கள் பண்ணு, ஹோமம் பண்ணு. கர்மகாண்டத்தில் சொல்லப்பட்ட ஹோமங்கள் எல்லாம் பண்ணினா அதன் புண்ணியமாக என்ன வரும்? மழை. தேவதைகள் அருள் புரிந்து அவர்கள் திருப்தி ஆனாதான் உனக்கு என்ன கிடைக்கும்? பஞ்சமகா யக்னங்கள் பண்ற இடத்துல மழை பெய்யும். நாட் ஒன்லி ஹோமம். ஏன்னா எல்லாரும் ஹோமம் பண்றதுக்கு நமக்கு அதிகாரி கிடையாது. அந்த பூணூல் போட்டவங்க, அதை கத்துக்கிட்டவங்க தான் they can do. கையில காசு இருக்கிறவங்க தான் கர்த்தாவா உட்கார முடியும். அப்ப நாம என்ன பண்றது அப்படின்னா, பஞ்சமகா யக்னங்கள் நீ பண்ணினா அந்த புண்ணியம் மழை வரும். அந்த மழையினாலதான் என்ன நடக்கும்? அன்னம் உற்பத்தி ஆகும். அந்த அன்னத்தை தான் நீ உண்ண முடியும். உண்ணுதான் அந்த உடலை பேண முடியும். அந்த உடலை பேணுறது எதுக்கு? பஞ்சமகா யக்னங்கள் பண்றது. பஞ்சமகா யக்னங்கள் பண்றது எதற்கு? விஷ்டி, மலை. அந்த மலை இதுதான் என்னது? பிரவர்த்தித்தம் சக்கரம். இறைவன் உண்டு பண்ண ஜெயண்ட் வீல் இது. இந்த ஜெயண்ட் வீல்ல தான் உலகம் சுத்திட்டு இருக்குது. நீங்க இது நடுவில் எங்காவது கட் பண்ணீங்கன்னா அப்புறம் என்ன நடக்கும் தெரியுங்களா? மழையா பெய்ய வேண்டியது கிளவுட் பர்ஸ்டா அழிச்சிட்டு போயிடும். இந்த இடம் கட் ஆனதுனால தான் நம்ம இன்னைக்கு இத்தனை சீற்றங்களை பார்க்கிறோம். அப்படியே எல்லாத்தையும் ஊரோட அழிச்சிட்டு போகுது. என்ன அப்படியே வர்ற வேகத்தை பார்த்து அப்படியே பக்குங்குது. அப்படியே எல்லாத்தையும் அழிச்சிட்டு போகுது. ஏன் சிந்திக்கணும்? ஏன் இது நடக்குது? ஒரு இடத்த நம்ம கட் பண்ணிட்டோம். எங்க கட் பண்ணணும் நான் சொல்ல வேண்டாம், உங்களுக்கே தெரியும். ஒரு இடத்த நீங்க இந்த சர்க்கிள்ல ஒரு இடத்த நீங்க கட் பண்ணீங்கன்னா போதும், முடிஞ்சது. உலகம் தன்னுடைய அழிவை நோக்கி அழகா போகும். அப்புறம் ஐயோ ஐயோ இப்படி ஆகுதே அப்படி ஆகுது, அப்படித்தான் ஆகும். ஏன்னா சக்கரத்தை எங்க பண்றோம்? கன்சியூமர் கன்சியூமர் கன்சியூமர், நோ கான்ட்ரிபியூட்டர். பஞ்சமகா யக்னமா. அப்ப என்ன நடக்கும்? அந்த சைக்கிள் அந்த இடத்துல கட் ஆகுதா? அந்த சைக்கிள் கட் ஆனோம்னா என்ன ஆகும்? இப்படித்தான் உலகம் சுத்தி ஐயோ குழந்தைங்க, சின்ன குழந்தைங்க இப்படி போகுது, எல்லாமே நடக்கும். கண்ணுக்கு முன்னால கஷ்டத்தை மட்டும்தான் நம்ம பார்ப்போம். ஏன் அழகா சைக்கிளை வெட்டி விட்டுட்டு எங்க உட்காந்துக்கிட்டோம்? பஞ்சமகா யக்னத்தை கட் பண்ணிட்டோம் அப்படின்னா யக்னங்கத்தின் மூலியமாகத்தான் தேவர்கள் வலுத்தப்படுகிறார்கள். பஞ்சமகா யக்னங்கள் நீங்க பண்ண தேவர்கள், நீங்க கோயிலுக்கு போறது, தேங்காய் உடைக்கிறது வழிபாடு நினைச்சிட்டு இருக்கீங்க, அது மட்டும்தான் பூஜிக்கிறதுங்கிறது. பஞ்சமகா யக்னங்கள் மூலியமாகத்தான் தேவதைகள் 100% பூஜிக்கப்படுகிறார்கள். அதனால தேவர்கள் சந்தோஷம் அடைகிறார்கள். அதனால உங்களுக்கு வேணுங்கிறத தேவர்கள் கொடுப்பார்கள். இத மனசுல பதிய வச்சுக்கணும். கோயிலுக்கு போனா அபிஷேகம் பண்ணினாம அதெல்லாம் பண்ணணுங்க, பண்ண வேண்டாம்னு சொல்லல. நாம என்ன போய் ஒட்டிக்கிட்டோம்னா அது பண்ணினா மட்டும்தான் we can be safe. அதுதான் புண்ணியம், அதுதான் இறைவன் காப்பாத்துவார் நாம நினைக்கிறோம். அப்படி அல்ல. கோயிலுக்கு போலினாலும் பஞ்சமகா யக்னம் போகணும், கண்டிப்பா வழிபாடுகள் அவசியம். ஆனா என்ன புரிஞ்சுக்கணும்? பஞ்சமகா யக்னங்கள் பண்ணும்போது ஊரான் வீட்டு பிள்ளையை ஊட்டி வளர்த்தால் தன் பிள்ளை தானே வளரும். இது புரியுறது இல்ல. ஆனா எல்லா வாயில சொல்லிக்கிட்டே இருப்போம். ஆனா அதன் அர்த்தம் என்ன? பஞ்சமகா யக்னத்தை அழகா தமிழில் சொல்லி கொடுத்த வார்த்தை.
இதை நீங்க ஃபாலோ பண்ணணுங்கிறது இவர் என்ன சொல்றாரு, தேவர்களை போற்றுங்கள், யக்னம் பண்ணு. யக்னங்கிற வேர்டு எத்தனை வருது பாருங்க. நீங்க ஹோமம்னு வச்சதுனால உங்களுக்கு இத்தனை நாள் புரியாம இருந்திருக்கலாம். யக்னம்னா இதுதான், மூச்சு விடுறது யக்னம், சாப்பிடுறது யக்னம். பஞ்சமகா யக்னங்கள் தான் யக்னங்கள். ஏன்னா கிரகஸ்தாவா இருக்கும்போது நமக்கு அது மட்டும்தான் யக்னமே வேர்டுக்கு. இதே நீங்க பிரம்மச்சாரியா இருந்தீங்கன்னா நீங்க பஞ்சமகா யக்னம்லாம் பண்ண முடியாது. ஏன்னா இது அங்க கன்சியூமர் மட்டும்தான். நீங்க பாருங்க, கிரகஸ்தா மட்டும்தான் கான்ட்ரிபியூட்டரா வர முடியும், மற்ற 3 பேர் வர முடியாது. யாரு, பிரம்மச்சரி ஆசிரமத்தில் இருக்கணும்னு வர முடியாது, வானப்பிரஸ்த ஆசிரமத்தில் இருக்கணும் வர முடியாது, கான்ட்ரிபியூட்டருக்கு சன்னியாசி ஆசிரமம் சொல்ல முடியாது. ஏன்னா 3 பேரும் இவனை நம்பி இருக்கிறாங்க. கிரகஸ்தாவை நம்பி தான் 3 ஆசிரம பீப்புள் வாழ இந்த உலகத்துல. ஏங்க அப்படின்னா இறைவனோட படைப்பு அப்படி. ஏன்ல இங்க கேட்க கூடாது, அது அப்படித்தான். அப்ப கிரகஸ்தா இருக்கணும், பொறுப்புகள் ஜாஸ்தி. அப்ப அந்த பொறுப்புகள் இருந்து எப்ப நழுவுறமோ இயற்கை சீற்றங்கள் தவிர்க்க முடியாது. அடுத்து என்ன சொல்றாரு, இந்த மாதிரி சக்கரத்தை பின்பற்றாதவன், இப்ப சொல்ல சக்கரம் புரியுதுங்களா, அந்த சக்கரத்தை கட் பண்றவ, கஞ்சபகா யக்னங்கள் பண்ணாதவ, பாப்ப வாழ்க்கை ஃபுல்லா கஷ்டம் தாங்க. வாயை திறந்தா என்ன சொல்றோம், ஐயோ எனக்கு அது கஷ்டங்க, இது கஷ்டங்க, அது கஷ்டம். ஏன் வருதுங்கிறத நம்ம சொல்லி காமிச்சோம்னா அதை திரும்பி கூட பாக்குறது இல்லை. எனக்கு அப்படி கஷ்டங்க, இது செய்யுங்கன்னா இந்த கஷ்டத்தினால செய்யறது இல்லைங்கிறாங்க. ஐயோ அந்த கஷ்டம் வராம இருக்கத்தான் செய்ய சொல்றது. நீங்க என்ன சொல்றீங்க, இந்த கஷ்டம் அந்த கஷ்டம் அதனால என்னால செய்ய முடியல. அப்ப ஏன் என்ன சொல்றாரு, பாப்ப வாழ்க்கை உடையவன் என்னங்க அர்த்தம்? பஞ்சமகா யக்னங்கள் பண்ணாம நீங்க வாழ்ந்தீங்கன்னா பாப்பத்தை அக்கௌண்ட்ல ஆட் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்கன்னு அர்த்தம். புலனில் பொருந்தியவனாக. ஏன் அந்த வெளியில கொடுக்க முடியல, புலன் நான் கொடுத்தா குறைஞ்சு போயிடும், நான் கண்ணுல என்ஜாய் பண்ணணும், காதல என்ஜாய் பண்ணணும், போக வாழ்க்கை ஏன் கொடுக்க முடியல, போக வாழ்க்கைக்கு அடிமையாயிட்டோம். அதனாலதான் பஞ்சமகா யக்னங்கள் பண்ண முடியலையே தவிர ஏன் நான் பண்ண முடியல, போக வாழ்க்கைக்கு அடிமையாயிட்டோம். அதான் சொல்ல வர, புலன்களில் பொருந்தியவனாய். என்ன பண்ணிட்ட நீ, வீணா வாழ்றது வேஸ்ட்ன்றார். பஞ்சமகா யக்னங்கள் நீ பாடுறதுக்கு வாழாமே போயிடலாம், வேஸ்ட். ஆனா அடுத்து என்ன சொல்றாரு, 17வது ஸ்லோகத்துல, அதாவது ஆத்மாவில் இன்புற்று ஆத்மாவில் திருப்பி அடைந்து ஆத்மாவில் மகிழ்ந்திருவனுக்கு வினையாற்றும் கடமை இல்லை. ஆத்ம ஞானிக்கு இந்த யக்னங்கள்லாம் தேவையே இல்லை. ஏன், அந்த யக்னத்தின் பலனை அவரே பெற்றுவிட்டார், அவருக்கு தேவையில்லை. மற்ற அனைவரும் என்ன பண்ணி ஆகணும், அதாவது உலக மக்கள் ஞானியை தவிர மற்றவங்க அத்தனை பேர் என்ன பண்ணிருக்கணும், அந்த கடமைகளை விட கூடாது. என்ன பண்ண, பற்றற்ற தொழில், பற்றற்று வைராகியத்தை பெறுங்கிறார். வைராகி ஃபர்ஸ்ட் அதுக்கு என்ன பண்ணணும், யக்னங்கள்லாம் பண்ணணும்னா வைராகியம் பற்று போகணும். இது என்னது, இது நான், இது என்னது, அந்த பற்று போகும்போதுதான் உனக்கு என்ன குவாலிஃபிகேஷன் கிடைக்கும். அந்த பஞ்சமகா யக்னங்கள் பண்ணணும்னா என்ன வரணும், அதுக்கு முன்னால வைராக்கியம். பற்றற்று தொழில் புரியும் புருஷனே என்ன சொல்றாரு, பரமாப்னோதி பூருஷக. 19வது ஸ்லோகத்தில் சொல்றாரு, அவன் தான் பரம ஆப்னோதி பூருஷக, அவன் அதை அடைகிறான். கடைசி இந்த இதுல கடைசி கான்செப்ட் என்ன சொல்றாரு, 20வது ஸ்லோகத்தில் என்ன சொல்லி முடிக்கிறாரு, இது நீங்க மட்டும் இல்லைங்க, ஜனக்கர் கோட் பண்றார். கிரகஸ்த ஆசிரமத்தில் இருந்து ஞானத்தை பெற்றவர்கள் யாரு, ஜனக்கர், சீதாவுடைய அப்பா. அவங்க எல்லாம் கர்மத்தினாலேயே முக்தி அடைஞ்சாலுங்க, வெறு கர்மத்தில கர்மத்தை கர்மயோகமாக செய்து அந்த கரண சுத்தி, இதெல்லாம் ஆட் பண்ணிக்கணும். கர்மத்தை கர்மயோகமாக செய்து அந்த கரண சுத்தி பெற்று சிரவண யோகியதா பிராப்தி பெற்று சிரவணம் செய்து மனன யோகியதா பிராப்தி பெற்று மனனம் செய்து நிதித்தியாசன யோகியதா பிராப்தியை பெற்று நிதித்தியாசனம் செய்து ஞான யோகியதை பெற்று ஞான நிஷ்டை யோகியதா பெற்று ஞான நிஷ்டையில் அவர்கள் வாழ்ந்தார்கள். சோ கிரகஸ்தாவில் இருக்கிறவர்கள் ஞானத்தை பெற்று வாழலாம். உதாரணம் யார் கொடுக்கிறார், அவரு ஜனக்கர். ஏன்னா அதுக்கு முன்னால யுகத்துல வாழ்ந்தவங்க அவங்க. அதனால கிருஷ்ணர் அந்த இதை கொடுக்கிறார். அதோட இல்ல, அவர் ஒருத்தர் தானா, பாரத பூமி கோடான கோடி ஜனக்கரை பார்த்திருக்கிறதுனா அரசன் அல்ல, அந்த ஞானத்தை பெற்றவர்களை இந்த பூமி இந்த மண் கோடான கோடி பீப்புளை பார்த்திருக்கு. நம்ம நீங்க மட்டும் அல்ல, அது தலைமுறையே வந்திருக்கு. ஆனா அவங்க வந்து வாழ்ந்த சுவடை நமக்கு தெரியறது இல்லை. ஆனா கோடான கோடி மக்களை ஞானிகளை பார்த்த புண்ணிய பூமி பாரதம். அதனாலதான் பாரதத்தில் பிறக்கிறதுங்கிறது கொடுத்து வச்சிருக்கணும். இந்த புண்ணிய பூமியில் பிறக்கிறதுக்கே நீங்க கொடுத்து வச்சிருக்கணும், ஒரு புண்ணியம் இருக்கணும். ஏன்னா இங்கதான் அந்த என்விரான்மெண்ட் கிடைக்கும், இந்த ஞானத்தை பெறுவதற்குண்டான சூழ்நிலை வந்து அமையும். புரியுதுங்களா? அதோட என்ன ஆகுது, 20வது ஸ்லோகம் கர்மயோகம் முடிச்சாச்சு. அப்புறம் 21 இருந்து ஆரம்பிப்பார் பாருங்க,
சிரேஷ்டாச்சாரக. ஸோ சிரேஷ்டாச்சாரனா நீ ஒரு ரோல் மாடலா ஒரு குடும்பத்துக்கு நீ சிரேஷ்டாச்சாரகனா வேற எங்காவது மகான்லாம் நினைக்க வேண்டாம். இந்த குடும்பம் ஈஸியா புரிஞ்சுக்கலாம். இப்ப பேரண்ட்ஸ் இருக்கிறோம் அப்படின்னா நிறைய பேரண்ட்ஸ் எங்க குழந்தைகளுக்கு பகவத்கீதை சொல்லிக் கொடுங்க, இந்த கிளாஸுக்கு சொல்ல ஸ்லோகங்கள் சொல்லிக் கொடுங்க அப்படின்னு கேட்குறீங்க. நீங்க படிச்சீங்களா? நீங்க ஸ்லோகங்கள் அடுத்த கேள்வி கேட்டு பாருங்க, அங்க இருக்காது. எப்போ ஒரு தாய் ஸ்லோகங்களோ பகவத்கீதையோ படிக்காம குழந்தை படிக்கணும்னு நினைக்கும் போது ஒர்க் அவுட் ஆகாது. ஏன் சொல்லுங்க? அந்த குழந்தை என்ன நினைக்கும்? நீ சொல்லினா கூட அதுக்கு எங்க புத்தி இருக்குல்ல, உங்ககிட்ட சொல்லாம மரியாதை நிமித்தமா கம்மியா இருக்கலாம், கம்முன்னு இருக்கலாம், ஆனா அது புத்தி இருக்குல்ல, திங்க் பண்ணுமில்ல. இவங்க படிக்கிறாங்களா? நம்மள மட்டும் படிங்கிறாங்க. அதுக்கு அது தோணுமா தோணாதா? அப்புறம் அந்த வளர்ப்புல வளர்த்துட்டு ஒரு 25 வயசுல வச்சு கம்பல் பண்றது, நீ இதை படி, இது நல்லது. ஏன்னா நமக்கு இங்க 40 புரியுதா, அதை புடிச்சுக்கிட்டு அமுத்தி 25 வயசுல வச்சு அமுத்து. அதை என்ன சொல்லுது? வேறு உனக்கு 45 வயசு தான் புத்தி வந்து எங்கோ போயிட்டு இருக்கிற, அது மாதிரி எனக்கு வந்து என்னை விட்டுரு, சொல்றத கேட்கறமா இல்லையா? தப்பு பண்ணியாச்சா மறுபடியும் போர்ஸ் பண்ணிக்க கூடாது. அவர்தான் என்ன சொல்றாரு? என்ன பார்த்துதான் என் குழந்தை வளரு, நான் எப்படியோ அப்படிதான். தாயை போல் பிள்ளை, நூலை போல் சேலை, சொல்லமா இல்லையா? இதுதான் அது. நீ பகவத்கீதை படிச்சினா அந்த சத்த காதல கேட்டுனா இப்பத்திக்கு அது படிக்கலினா கூட கொஞ்சம் ஒரு அது தேவையும் போது படிக்க ஆரம்பிச்சிடும். நான் படிக்க மாட்டேன், ஆனா என் குழந்தைகளை நல்லபடியா வளர்த்துறேன். எனக்கு தான் கிடைக்கலீங்க, இப்ப குழந்தைகளுக்கெல்லாம் கிடைக்குது இல்லையா, சொல்லி கொடுக்கலாம்ல. ஏன் வாய்ப்பு கிடைக்கும் போது நீங்க என்ன பண்றீங்க? இல்லை எனக்கு தான் இவ்வளவு கடமைகள் இருக்கே, நான் எப்படி இதெல்லாம் படிக்க முடியும்? அவங்கள ஃப்ரீயா தான் இருக்கோம், எல்லாமே நாங்க பாத்துக்கிறோம். அதெல்லாம் இந்த அட்வைஸ் எல்லாம் இங்க வேலையாது. ஏன் சொல் பேசும்போது அப்படித்தானே பேசு, நான் கேட்கறேன் இல்லையா? எனக்கு வந்து பொறுப்பு இல்லைங்க, இப்ப என்னால படிக்க முடியாதுங்க. எனக்கு சின்ன வயசுல வாய்ப்பு, எப்படி சின்ன வயசுல எனக்கு வாய்ப்பு கிடைக்கலீங்க, இப்ப எனக்கு பொறுப்புகள் அதிகமாயிடுச்சுங்க. அவங்கள நான் தானே வளர்த்தணும், நான் தானே சம்பாதிக்கணும், நான் தானே பண்ணணும், எனக்கு டைம் இல்லைங்க. ஆனா அதுக்கு படிச்சாகும், வேலைக்கே ஆகாது, அது படிக்காது. அதுக்கு மனசுல என்ன ஓடும்? நீ படிச்சியா? அதாவது அடுத்த கேள்வி கேட்காது, மனசுக்குள்ள இன்டெலெக்ட் நீங்க புரிய. அதான் சொல்றது சிரேஷ்டாச்சாரம். அது குடும்பமா இருந்தாலும் சிரேஷ்டாச்சாரம் முதல்ல குடும்பத்துல புரிஞ்சுக்கணும். அப்புறம் தான் வேற யாராவது ரோல் மாடல் நமக்கு வந்த குரு சிரேஷ்டாச்சாரா இருக்கிறாரா, அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். முதல்ல வீட்டுக்குள்ள சிரேஷ்டாச்சாரகா பேரண்ட் இருக்கிறமா, போய் பேசக்கூடாது வீட்டுல. அது சுவாமி அடிக்கடி சொல்றது, போன் அடிக்கு, அப்பெல்லாம் லேண்ட்லைன் எடுத்து அப்பா உங்களுக்கு யாராவது அப்பா என்ன கேட்டாங்கன்னா அப்பா இல்லைன்னு சொல்லு அப்படின்னு கொடுத்து வளர்த்துனா அந்த குழந்தை எப்படி வளருன்னு கேட்கறேன் நான். அப்புறம் அந்த குழந்தை போய் பேசக்கூடாது. எப்படி இதெல்லாம் எப்படி நடக்குன்னு நினைச்சிட்டு இருக்கணும் நம்ம. போன் எடுத்து அப்பா இல்லைன்னு சொல்லுனா அதை என்ன நினைச்சு, ஓ தட் இஸ் இன்டெலிஜென்ட் வே ஆஃப் லிவிங். அப்படியே அந்த விதைய போட்டு அதிச்சு நல்ல விதைய உள்ள விட்டுறது, அது அப்புறம் முளைச்சு வருமா வராதா? கிளை விட்டுக்கிட்டு நம்மகிட்டே அது போய் பேசுமா பேசாதான்? பேசும். ஸோ சிரேஷ்டாச்சாரகங்கிறது பேரண்ட்ஸ் முதல்ல வீட்டில் அது உடனே சொல்லிட்டோம்னா இவங்களாம் ஆத்தராசெக்டர்ஸ், குழந்தைகளை இப்படி கஷ்டப்படுத்தக்கூடாதுங்க. அது வேணும் போது தூங்கணும், வேணும் போது எந்திரிக்கணும், ஃப்ரீடமா வளர்த்துறங்க. அப்புறம் ஃப்ரீயா அது பறந்து போயிடும். அப்புறம் என்ன பண்றது? லோபோலோபன் கத்தி கிடக்க வேண்டியதுதான். ஸோ அந்த சிரேஷ்டாச்சாரக ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் பேரண்ட். அதுக்கப்புறம் நம்ம இங்க வரலாம். இவர் சொல்றது இந்த சிரேஷ்டாச்சாரம், இவர் என்ன பகவான் சொல்ற சிரேஷ்டாச்சாரம் ஃபர்ஸ்ட் அங்கதான் ஆரம்பிக்குது. என்ன சொல்றாரு? இப்ப என்னை பார்த்துக்கோ, என்ன சொல்றாரு? என்னால கர்த்தவியம் அப்படின்னு என்ன, என்னால் செய்யப்பட வேண்டியதுங்கிறது எதுவும் கிடையாது. 3 உலகத்திலும் என்னால் செய்யப்பட வேண்டியதுன்னு எதுவும் கிடையாது. அடையப்படாததுங்கிறது எதுவும் கிடையாது. இனிமேல் இதை அடைஞ்சே ஆகணுங்கிறது எதுவும் கிடையாது. ஆனா நான் பாரு என்ன பண்ணிட்டு இருக்கிறேன், கிருஷ்ணர் இருந்து பேசுறாரு இந்த இடத்துல. நான் பாரு என்ன பண்ணிட்டு இருக்கிறேன், ஒரு நாளைக்கு 4 மணி நேரம் தான் தூங்குறேன். சும்மா இந்த லாங்குவேஜ் நான் சொல்றேன். நான் 24 மணி நேரத்துல 4 மணி நேரம் தான் தூங்குறேன். மற்ற நேரம்ல என்ன பண்ணிட்டு இருக்கிறேன்? கர்மத்தை. ஏன் நான் கர்மத்தை செய்யறேன்னா உத்சீதேயுரி மேலோக்காக என்ன பண்ணுவாங்க மக்கள்? கிருஷ்ணரே ஜாலியா படுத்திருக்கார், நமக்கு என்னன்னு எல்லாம் குட்டிச்சவரு ஆயிருங்க. அவங்களுக்கு ரோல் மாடலுக்காக நான் கர்மத்தை செய்யறேனே தவிர எனக்குன்னு அடையப்பட வேண்டியதுங்கிறது எதுவும் கிடையாது. தன்னைவே கிருஷ்ண அவதாரத்தையே அந்த இடத்துல உதாரணம் கொடுக்கிறார். என்னை பார் எப்படி கர்மங்கள், எத்தனை பிளான், தேரோட்டி வேணுமா, குதிரை கழுவணுமா, ஓகே, குதிரைக்கு புல்லு வைக்கணுமா, கொல்லு வைக்கணுமா, ஓகே, எதை பத்தி அவருக்கு கவலையே கிடையாது. ஏன்னா வந்து அரசன், நான் குதிரையை கழுவுறதா? ஏன்னா போருக்கு போறேன்னாங்க தேரோட்டின்னு இதெல்லாம் செஞ்சாகணும். தேரெல்லாம் தினம் கார் டிரைவர் துடைக்கிறாரு தண்ணி ஊற்றி, தேரை பொட்டாட்டில் களி கால் எந்திரிச்சு தேர் ஸ்டார்ட் ஆகும். ஏன்னா அது ரத்த கலரியில போயிட்டு வருது, டயரெல்லாம் என்ன ஒட்டி இருக்கும். அது சொல்லும்போது சாமி சொல்லும் பக்குன்னு இருக்கும், ஐயோ இதெல்லாம் செஞ்சிருப்பாரா? கண்டிப்பா டயர்ல அந்த வீல்ல ரத்தம் சொட்டுருக்குமா விட்டுருக்காதாங்க. அது கிருஷ்ணர் கழுவினாரா இல்லையாங்க?
இங்க நமக்கு என்னங்க பெரிய பிரஸ்டீஜ், இந்த வேலை நான் செய்ய மாட்டேன், இந்த வேலை நீ செய்யணும், அது குடும்பத்துல வேலை நீ, இது இவங்க வேலை, இது இவங்க வேலை, ஏது யாரு வேலை, எல்லா வேலையும் எல்லாரும் செஞ்சுதான். அப்ப அவர் நினைச்சுக்குங்க, யாராவது நம்ம ஒரு இழிவான காரியத்தை, அதாவது இழிவுனாங்க அதர்மத்துக்கு பண்ற காரியம் தான் இழிவு. துவைக்கிறது, கூட்டுறது, இதெல்லாம் இழிவு கிடையாது. இந்த காலத்துல பெண்கள் ஒரு கொடி பிடிச்சி சுத்துறாங்க, இதெல்லாம் என்னமோ ரொம்ப இழிவான செயலாகும். ஐடி ஜாப்ல போய் உட்கார்ந்து இந்த தமோ குண வேலை, அங்க பார்த்து இங்க தட்டு, அங்க பார்த்து இங்க தட்டுன்னு உட்காந்துருக்காங்க பாருங்க, அது என்னமோ பெரிய வேலையாகும். இந்த வீட்டுல கூட்டுறது இதெல்லாம் பாத்தீங்கன்னா என்னமோ ரொம்ப கேவலமா நினைச்சிட்டு, முதல்ல நம்ம ஜெனரேஷன் கெட்டோம், இதெல்லாம் கேவலம் நாம நினைச்சுமா, நம்ம பிள்ளையும் இந்த மாதிரி வாழ்ந்துருக்கோம் நாம நினைச்சுமா, பிள்ளை அப்படி வளர்த்தணுமா, இப்ப புள்ள வீட்டு வேலைன்னு என்ன சொல்லுது, கேவலம். நான் சம்பாதிக்க போய் 1 லட்சம் சம்பாதிக்க, வீட்டு யாராச்சும் வேலை செஞ்சு பரவாயில்ல, கடைசியில் இந்த அம்மாவே போய் மாட்டிக்கிறாங்க அவங்க கிட்ட. ஏன்னா வேலை செய்யறது இல்லை, அப்படி வளர்த்து வச்சுட்டோம். இந்த அம்மாவே அவளுக்கு வேலை செஞ்சாங்க. குழந்தை பெத்துனா உடனே போன் பண்ணி வா வந்து வளர்த்து. ஏன் எப்படி வளர்த்துனீங்க, உன் குழந்தை நீ வளர்த்து, நீ உன்னுடைய வேலையை நீ தான் செய்யணும்னு சொல்லி கொடுத்து வளர்த்திருந்தா குழந்தை பெத்தனை நம்ம கூப்பிடுவாளா? வேறு நீ குழந்தை நீ வளர்த்து ஏதோ 1 மாசம் 2 மாசம் 3 மாசம் கொடுக்கலாம். ஏன்னா 3 வருஷம் ஸ்கூலுக்கு போற வரைக்கும் எங்க நம்மளா வளர்த்தி கொடுக்கணும்? ஏன் அந்த புள்ள நம்மளுக்கு நாடுது? நீங்க தான் சொல்லி கொடுத்துட்டீங்க. இந்த குழந்தைய வளர்த்துறதெல்லாம் புள்ள என்ன சோறாக்குறது, சட்னி வைக்கிறது, இதெல்லாம் கேவலம். அடுப்படியில் நிற்கிறதெல்லாம் கேவலம். கிருஷ்ணர் ரத்தம் தோய்ந்த குதிரையோ, ஏன்னா அது குதிரையில ரத்தம் ஒட்டி இருக்கும். நீங்க யோசனை பண்ணி பாருங்க அந்த சீனை. அதெல்லாம் சொன்ன கழுவணும், அதுக்கு தீனி போடணும். போருக்கு போற குதிரை எப்படி மெயின்டைன் பண்ணணும் தெரியுங்களா? தெரியுமா? ஒரு போருக்கு கூட்டிட்டு போற குதிரைய எப்படி மெயின்டைன் பண்ண தெரியுங்களா? அந்த அளவுக்கு நோய் வராமல் அதுக்கு பாதுகாப்பு கொடுத்து, தேர பாதுகாத்து, அது டேமேஜ் ஆயிருக்கும், அதை ரெடி பண்ணிக்கணும். ஒரு அம்பு விட்டு ஒரு பக்கம் டேமேஜ் ஆயிருக்கலாம்ல. சோ இது எல்லாமே பண்ணினார் அவரு. அப்படி பார்க்கணும் கிருஷ்ணரை. அத சொன்னார் அவர். நான் எல்லா வேலையும் எப்ப போர் 6 மணிக்கு சங்குதுறாங்க, 7 மணிக்கு சங்குதுறாங்க, இவர் 3 மணிக்கு 4 மணிக்கு எந்திரிச்சிருக்கணுங்க. பிராக்டிக்கலா யோசனை பண்ணி பாருங்க. அதை எந்திரிக்காம அதை எல்லாத்தையும் ரெடி பண்ணி அவர் கூட்டிட்டு போக முடியுமா? போயிட்டாரா? நைட்டு சாயங்காலம் 6 மணிக்கு சங்குதி போர் முடியுதுன்னு வச்சுக்கோங்க. 6 மணிக்கு அப்புறம் ஃப்ரீன்னு நினைக்கிறீங்களா? கிடையாது. யார் எங்கெங்க செத்து கிடக்குறாங்க, என்ன பண்ணணும், அதையெல்லாம் அடக்கம் பண்றது எல்லாம் பண்ணி ஆகணும். போர்க்காலத்துல எல்லாம் அவங்க பேரண்ட்ஸ் கொண்டு அவங்க குழந்தைகளை ஒப்படைக்கணும், செத்து போனவன. யோசனை பண்ணி பாருங்க. அந்த ஒர்க்கை பார்க்கும்போது நாமள சுச்சுப்பு. இதுல வேற எனக்கு டைம் இல்லை, வேதாந்தம் படிக்கிறதுக்கு டைம் இல்லை, கிளாஸுக்கு வரக்கு டைம் இல்லை. அந்த போர்க்களத்துல உட்கார்ந்து உபதேசம் பண்ணார் பாருங்க. அது அல்டிமேட். என்ன சொல்லிருக்கலாம், வேற வேலை இல்லை, எப்ப கேட்டுட்டு இருக்கேன், இவ்வளவு நாள் எங்கூட தான் சாப்பிட்டேன், எங்கூட தான் விளையாண்டு, அப்பெல்லாம் கேட்கலையா, இப்பதான் உனக்கு நோகுதா, நானும் சொல்ல மாட்டேன் சொன்னாரா? இல்ல சொல்றேன். அதை பார்த்து கிருஷ்ணருங்கிறதுங்க, கிருஷ்ண ஜெயந்தி பச்சனங்கள் படைச்சு மாலைகள் போட்டு துளசி மாலை போட்டு கும்பிடுறது மட்டுமல்ல, அவர் இப்படி பார்க்க தெரியணும். தட் இஸ் ஜெயந்தி செலிப்ரேஷன். தட் இஸ் ஜெயந்தி செலிப்ரேஷன். அப்ப அதுக்கு என்ன பண்ணணும்? படிக்கணும். படிச்சாதானே கிருஷ்ணர் என்ன பண்ணாரு புரியா? இல்லைங்க, எனக்கு மகாபாரதம் தெரியுங்க. ஏன்னா இந்த அளவுக்கு நம்மளுக்கு திங்கிங் பண்ண தெரிஞ்சுதா? கிருஷ்ணர் என்ன வேலை பண்ணினாருன்னு தெரியுதா? அதான் சொல்ற. அடுத்தது கமிங் டு சப்ஜெக்ட். பற்றுள்ளவனாக நீ என்ன பண்ணாத, பற்றுள்ள பாமரனை கர்மம் செய்வதை போல் பண்டிதர்கள் பற்றுடன் கர்மத்தை நீ செய்யாத. அடுத்து என்ன சொல்றாரு? நீ கர்மத்தை செய்யாம 1 நிமிஷம் கூட இருக்க முடியாது. ஆனா என்ன சொல்றாரு? இப்ப 27ஆம் ஸ்லோகத்துல பிரகிருதியினுடைய குணங்களால் கர்மங்கள் செய்யப்படுகிறது. அகங்காரத்தில் குணாகா குணேஷு வர்த்தந்தே, அந்த பிரகிருதி சுபாவுடைய உடம்பு அது கர்மத்தை செய்யுது. ஆனா ஆத்மா அவன் என்ன நினைச்சுக்கிறான்? கர்த்தா, நான் செஞ்சேன்னு அவன் நினைச்சுக்கிறான். உண்மையில் ஆத்மா அக்கர்த்தா. ஆனா பிரகிருதி தான் வேலை செய்யுது. மாயினுடைய மாயினால் தோன்றினது உடம்பு வேலை செய்யுது. குணங்களினுடைய குணங்கள் தான் வேலையில் ஈடுபடுது. குணாகா குணேஷு வர்த்தந்தே, நான் செய்யறது இல்ல. ஆனா ஞானிகள் குணங்களின் பிரவர்த்தியை பற்றி அவர்கள் அறிவதால் அவர்கள் இதில் கவலைப்படுவதில்லை. எந்த கர்மத்தை கொடுத்தாலும், ரத்தம் தோய்ந்த குதிரையை கழுவினாலும் கழுவுறதுக்கு அவங்க அசூச்சப்படாது. அதுக்கு ஏன் அதுக்கு கவலைப்படல அவங்க? அது ஏன் செகண்ட் தாட் கொண்டு வரல அப்படின்னு அவங்களுக்கு என்ன தெரியும்? குணாகா குணேஷு வர்த்தந்தே, ஆத்மா அகர்த்தா அப்படிங்கிறது தெளிவா தெரிஞ்சனால தனக்கு குடக்கப்பட்ட வேலைகளை அவர் தனக்கு உண்டான சொதர்மத்தை அவர் எந்த இடத்துலயும் விட்டு கொடுக்கவே இல்லை. அதுதான் சிரேஷ்டாச்சாரராக இப்ப யார் வாழ்ந்து காமிச்சா? கிருஷ்ணர். எங்கிருந்து புரிஞ்சுக்கணும்? கிருஷ்ணர்ல வீட்டிலிருந்து நம்ம சிரேஷ்டாச்சாரக்கா. அப்புறம் ஒரு குருவா இருக்கிறவரு சிரேஷ்டாச்சாரரா இருக்கணும். அவரு என்ன சொல்லி கொடுக்குறாரோ அது பிரகாரம் வாழ்ந்து காமிக்கிறவரா இருக்கணும். அப்பதான் அது பேரு குருன்னு பேரு.
சிரேஷ்டா அவரை பார்த்து 4 பேர் என்ன பண்ணுவோம். அதுதான் அடிக்கடி சொல்லுவேன் நான். இப்ப நாம எடுத்து அன்னமய கோஷத்துல விடுபடணும், உடம்புல மீது இருக்கிற பற்று போகணும்னு சொல்லி கொடுத்துட்டு லிப்ஸ்டிக் பூசிட்டு ஹேர் பிளிக்கிங், ஹேர் கட்டிங், ஹேர் டையிங் எல்லாம் பண்ணிட்டு வந்து இப்படி ஜம்முன்னு உட்காந்து வச்சுங்க. உங்களுக்கு என்ன தோணும்? ஓ, இது படிக்கிறது வேற, அது வேற, அது பண்ணிக்கணும், இது படிக்கிறது. அப்படித்தானே முடியும். அதுக்கு பேர் என்ன? இதெல்லாம் பண்ணிக்கிட்டு ஹேர் கட்டிங், ஹேர் பிளக்கிங், ஹேர் ட்ரையிங், ஹேர் என்ன டையிங், கலரிங், கட்டிங்கு, எல்லாம் பிளக்கிங்கு, லிப்ஸ்டிக்கு, சொல்லுங்க என்ன என்ன என்னமோ இதெல்லாம் எல்லாம் பண்ணிக்கிட்டு வந்து அப்படியே வந்து உட்காந்து. அப்போ உங்களுக்கு என்ன தெரியுங்களா தோணும்? சிந்திச்சு பாருங்க ஒரு நிமிஷம். அவங்க குருவாக இருப்பதற்கு யோகியதாம்சம் இல்லாதவர்கள். ஏன்னா அவங்கள பார்த்து நீங்க என்ன புரிய ஆரம்பிச்சுக்குவீங்க? ஓ, படிக்கிறது வந்து இங்க தனி, வெளி உலகத்துக்கு போகும்போது நம்ம அப்படி பண்ணிக்கணும். ஏன்னா அப்பதான் நம்மள 4 பேர் மதிப்பாங்க. அப்ப எங்க நிக்கிறோம்? அன்னமய கோஷத்திலிருந்து அந்த குரு விடுபடுங்க. அவர் எங்க போய் மனோமயம், அதுக்கப்புறம் தான் மனோமயம், அப்புறம் தான் பிராணமயம், மனோமயம், விஞ்ஞானமயம், ஆனந்தமய கோஷத்துக்கு எப்படிங்க போறது? அந்த ஆனந்தமயத்தை கோஷத்தை கடக்கணும். அது வேற. ஆனந்தமய கோஷத்துல போய் நிக்கிறதும் இல்ல, ஆனந்தமய கோஷத்தில் நின்றுதான் ஆனந்தமய கோஷத்தை கடக்கணும். எப்படி பாசிபிள்? இஸ் இட் பாசிபிள்? சிரேஷ்டாச்சாரம் அவர்கிட்ட என்ன ஆகுனா, அவங்க அந்த மாதிரி சிரேஷ்டாச்சாரம் இல்லாம தனக்கு முன்னோதாரணமாக இல்லாத குருவிட்ட படிக்கும் போதோ ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க? அந்த குழப்பம், அவ்வளவுதான், வேற என்ன சொல்லக்கூடாது. ஸ்டூடெண்ட்ஸ் குழம்பி போயிடுவாங்க. எது கரெக்ட் எது தப்புங்கிறத குழம்பி போயிடுவாங்க. அப்படியே நம்ம சிரேஷ்டாச்சாரம் பல ஆங்கிள் எடுக்கலாம். அப்படி இவர் என்ன சொல்றாரு கிருஷ்ணர்? என்னை பாரு, நான் சிரேஷ்டாச்சாரம்ட்டாரு. என்னை பார், என்னென்ன கர்மம் பண்ண பார். இப்போ ஒரு அசுரன் அழிக்கிறேன்னா எத்தனை பிளான் பண்ண தெரியுங்களா? அப்புறம் போர் வேண்டான்னு தூதுனா போச்சனா போய் கெஞ்சினாரு. அதுக்கு கவலையே பண்ணல. நான் என்ன அரசன், நான் என்ன, நீ உனக்கு 2 சண்டைனா பங்காளி சண்டைக்கு நான் வருவேனா சொன்னார் அவரு. வா போர் வர, என்ன யாரு போய் கெஞ்சணுமோ எல்லாமே பண்ணினாரு. எல்லாமே பண்ணினாரு. எதையும் வந்து குறை, இது இழிவான கர்மம்னு அவர் நினைக்கிறேன். அவருக்கு என்ன தெரிஞ்சு வச்சு? ஆத்மா கர்த்தா குணாகா குணேஷு வர்த்தந்தே. அது இது உயிரோடு இருக்க வரைக்கும் என்ன பண்ணிட்டு இருக்குது, பண்ணிட்டும், அது நல்லதுக்கு பண்ணட்டும், அவ்வளவுதான். அதுல எது கீழான கர்மமோ மேலான கர்மம், ஒயிட் காலர் ஜாப்லாம் எதுவும் கிடையாது. எல்லாமே கர்மம். ஆனா என்ன பண்ணணும்? நீங்க ரோடு கூட்டுற குப்பையல்ற ஆளா இருந்தாலும் அதேதான் கர்மம். தப்பு கிடையாது, குறை கிடையாது. கலெக்டரா உட்கார்ந்து இருந்தீங்கனாலும் நீங்க பெரிய கிரேட்னோ ரோட்ல குப்பை எல்றவன் கீழுங்கிறது கிடையாது. கர்மத்தை கர்ம யோகமா பண்ணுனா ரோடு கூட்டுறவனே கிரேட் தேன் த கலெக்டர். ஏன் கலெக்டர் எதுக்காக பண்ணிட்டு இருக்காரு? மாசம்பளத்துக்காக உட்காந்துருக்காரு. இவன் வந்து கர்மயோகமா பண்றானா? ஹூ இஸ் கிரேட்? ரோடு கூட்டுறவன் தான் கிரேட். இவதான் சொல்றாரு அவரு. அதேதான் சிரேஷ்டா சாரக. அடுத்து 30வது கடைசி ஸ்லோகத்துல என்ன பண்ண? கர்ம உனக்கு என்ன கர்மம் கொடுத்துருக்காங்களோ அது எனக்கு அர்ப்பணமாக. மயி சர்வாணி கர்மாணி. பியூட்டிஃபுல் ஸ்லோகம். மயி கர்மாணி, கர்மத்தை எனக்கு கொடுத்தது நான் தான், மாயை தான் கொடுத்தது, எனக்கு சமர்ப்பிச்சு சித்தத்தை சைத்தன்யத்தில் வைத்து முதல்ல மமக்காரத்தையும் அகங்காரம் அப்புறம் தான் நீ என்ன பண்ண? போய் தூக்கி போட்டுட்டு உனக்கு இருக்கிற அகங்காரத்தையும் மமக்காரத்தையும் தூக்கி போட்டுட்டு என்ன பண்ணு? போர் புரிவாயாக அப்படின்னு சொல்றாரு. அடுத்தது இந்திரிய காம ஜெயத்துக்கு ஆரம்பிக்கிறார். ஆசையை வெற்றி கொள்ளணும், காமத்தை காம ஜெயக. அர்ஜுன் ஒரு கேள்வி கேட்பான். ஏன் வந்து எல்லாம் சரி கிருஷ்ணா, அர்ஜுனுடைய கேள்விக்கு தான் அந்த காம ஜெயங்கிற டாபிக்கே அர்ஜுனுடைய கேள்விக்காக வந்த பதில் தான். இவரே ஆரம்பிக்கல. அவன் கேட்பான். என்ன கேட்பான்? விஸ்ரீகுலத்தில் பிறந்த கிருஷ்ணா, பலவந்தமாக ஏன் மக்கள் பாப்பத்தை செய்யறாங்க? தப்புன்னு தெரியுது, நல்லா தப்புன்னு தெரியுது, ஆனா தன்னுடைய கண்ட்ரோல் இல்லாம பாப்பத்தை பண்றாங்க. இப்போ ஒருத்தர் திருடுறான் அப்படின்னா திருடுறது அவனுக்கு தப்புன்னு நல்லா தெரியும். மற்றவங்க உழைப்பை திருடுறீங்கன்னா தப்புன்னு நல்லா தெரியும். காசை திருடுறதில்ல, உழைப்பை திருடுதல், ஊதியத்தை கம்மியா கொடுக்கறது, இதெல்லாம் என்னது? திருட்டு. அதை பண்றது எக்ஸாம்பிள் நான் சொன்னேன். அது நல்லா தெரிஞ்சும் ஏன் இந்த தப்பை பண்றான் அப்படின்னு அர்ஜுனன் கேட்டுருவாரு. அர்ஜுனன் கேட்டதுக்கு அப்புறம் தான் 36ல கேட்பான். அதுக்கப்புறம் தான் பகவான் சொல்லுவாரு, இதுக்கு அத்தனைக்கு காரணம் காமக ஏஷக குரோதக ஏஷக ரஜோகுண சமுத்பவகா. யார் யாருக்கு காமகம் இருக்கோ, காமக ஏஷகம் யாரு? குரோதக. யார் யாருக்கு ஆசை இருக்குதோ, ஒரு கோபப்படுறான், நாங்க பேசிக்கா ஆசைப்பட்டவன் தான் கோபப்படவே முடியும்.
கோபம் ஆசையெல்லாம் இல்லைங்க, ஆனா கோபம் வருதுவாங்க. இது இறைவனோட கூற்றுக்கு மாற்று கருத்தா பேசிட்டு கிடக்குறோம். எது ஆசையெல்லாம் இல்லைங்க, ஆனா அந்த கோபம் மட்டுங்க தவிர்க்க முடியல. உன்னை நீ ஏமாத்திக்காத, எங்கேயோ ஆசைப்பட்டிருக்க, எங்கேயோ எதிர்பார்த்திருக்க, எங்கேயோ ஏமாற்றமாயிருக்கிற, அதனாலதான் உனக்கு என்ன வருது? கோபமே வருது. காமக ஏசக மறக்கவே கூடாது. எப்ப கோபம் வருது என்ன சொல்லிக்கணும் மனதுக்குள்ள? காமக ஏசக குரோதக ஏசக, காமக ஏசக குரோத எழுதி வச்சுக்கணும் இதெல்லாம் மனசுக்குள்ள. கோவம் வரும்போதெல்லாம் எங்க ஆசைப்பட்டேன்னு விசாரம் பண்றதுக்கு இதுதானே உதவும். காமக இதெல்லாம் நிதித்தியாசனம் பண்ண வேண்டிய ஸ்லோகங்கள் இதெல்லாம். காமக ஏசக குரோதக ஏசக. அப்போ ஏன் உனக்கு காமம் வந்தது? அடுத்தது ஏன் எனக்கு காமம் வருது? ரஜோ குண சமுத்பவக. நீ எங்க உட்கார்ந்துருக்க? ரஜோ குணத்திலிருந்து தோன்றுவதுதான் காமக. எது என்னது? அது பெரிய பாப்பம். நீ அதுல இருந்து வராத வரைக்கும், அது உன்னை அதில் இருக்கிற வரைக்கும், காமத்தில் இருக்கிற வரைக்கும் அது உன்னை பாவத்தை செய்ய விடாமல், நம்ம பாவத்தை செய்ய வைக்கிறது. பாப்ப உடையது, பெரும் பாப்பத்தை கொடுக்கக்கூடியது. எப்போ? காமக குரோஷக ரெண்டுமே பெரும் பாப்பத்தை கொடுக்கக்கூடியது. அது உன்னுடைய முதல் எளிமையா பாரு. ஆசையும் சரி, அதனுடைய விளைவா வர்ற எதிர்பார்ப்பு, ஏமாற்றம், கோபம், அதெல்லாமே என்னது? உன்னை பாப்பத்தை செய்ய தூண்டும். சோ அதனாலதான் என்ன சொன்னாரு புத்தரே? ஆசைய துன்பத்திற்கு காரணம். அதுதான் கான்செப்ட் இவருங்க சொன்னார். இதைத்தான் அவர் சொல்லியிருக்காரு. அப்படி சொல்லணும். அவரை இவர் சொல்ல, இவரை பார்த்து அவர் சொல்றாரு. சோ என்ன சொல்லணும்? அப்போ என்ன நடந்திருக்குது? ஞானியினுடைய நித்திய சத்ரு ஞானிய ஆனாலும் அந்த ஆசைங்கிறது மனதில் விட்டு போகலைன்னா அது அவருக்கு என்ன அமைஞ்சிருது? சத்ரு. ஞானியின் நித்திய சத்ரு காம வடிவெடுத்தது, போதும் என்ற மனம் இல்லாதது. அந்த ஆசையினாலதான் ஞானம் என்ன இருக்கு? மூடப்பட்டிருக்கிறது. சோ என்ன பண்ணு? அந்த ஆசையிலிருந்து ஆகவே நீ முதலில் இந்திரிய அடக்கத்தை பத்தி பேசுற. காம ஜெயம் பண்ணணும்னா 2 சப்ஜெக்ட். ஒன்னு இந்திரிய அடக்கம், புலன்களை அடக்குதல், அடுத்து மனதை அடக்குதல். இது ரெண்டும் தான் என்ன பண்ணும்? காம ஜெயத்துக்கு, அவருக்கு காமத்தை வெல்வதற்கு என்ன பண்ணணும்னா ஞான ஆசையை விட்டு. இப்ப அந்த ஆசையை விடணும் அப்படின்னா என்ன வரணும்? அந்த அழிச்சிரு. அது உனக்கு எனிமிங்கிறார். காமமாகட்டும் குரோதமாகட்டும் உன்னை அழிக்கக்கூடிய எனிமி. அதை முதல்ல நீ அழிச்சிரு. எப்படி? இந்திரிய அடக்க சொல்யூஷன் சொல்றாரு. முதல்ல உன்னுடைய எனிமி காமக குரோதக. அதை நீ அது உனக்கு எளிமையா இருக்குதுங்க போது கண்டிப்பா நீ என்ன பண்ண? அதை அழிச்சிரு. ஏன்னா எல்லாருமே ஆசைப்படுறதெல்லாம் தப்பாங்க. ஆசைப்பட்டாதாங்க எதை ஒண்ணு செய்ய முடியும். அந்த கேரக்டர் இருக்கிறாங்க. சோ முதல்ல காமம்ங்கிறது வேற, இது விருப்பம், அதாவது இச்சா சக்திங்கிறது வேற, காமம்ங்கிறது வேற. ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் பண்ண தெரியும். புலன் இன்பங்களை தேடி போறக்கு பேர் காமம். கண்ணில் இதை பார்க்கணும், காதில் இதை கேட்கணும், நாக்கில் இதை சாப்பிடணும்னா உடம்புல இங்க போகணும், கண் ஊரை சுத்தணும், அப்படி. அது புலன் இன்பத்துக்கு போகும்போதுதான் அதைத்தான் அவர் இல்ல தப்புன்னு சொல்றாரே தவிர, அதுல ஏமாற்றம் வந்தவனுக்குத்தான் குரோதக காமக குரோதக மேட்ச் பண்றாரே தவிர, ஆசைங்கிற வேர்டு போல இச்சா சக்தி குரோதகன்னு போட்டாராங்க காமலாவ. இச்சா சக்தியே உனக்கு வேண்டாம், அது எவனே கொடுத்துட்டு, இச்சா சக்தியை கொடுத்ததாரு இறைவன் தான். எங்காச்சும் அவரே இச்சா சக்தியை நமக்கு கொடுத்துட்டு, கிரியாசக்தி ஞான சக்தி எல்லாத்தையும் கொடுத்துட்டு, இதுல இச்சா சக்தி மட்டும் வேண்டான்னு சொல்லுவார் அவரு. அப்ப எங்க நமக்கு புரிதல்? இச்சா சக்திங்கிறது நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு கிஃப்ட். அத எதுல புலன் இன்பத்திற்காக செலவு பண்ணும் போது அதுக்கு பேர் காமன் பேர். அப்ப இச்சாங்கிறது என்னது? நல்ல விஷயத்துக்காக ஒன்னு ஆசைப்பட்டோம்னா தான் நம்ம அறிய முடியும். ஒரு குவாலிஃபிகேஷன் நற்குணங்கள் இருக்கு. தப்பம் தப்பியதே அணையநிதி தப்பம். தப்பியதே என்ன பண்றோம்? இஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு ஒரு நற்குணத்தை பெறுவதற்கும் கஷ்டப்படுறோம். இஷ்டப்பட்டு தான் கஷ்டப்பட்டாகணும். அப்ப அது இச்சா சக்தி இருந்தா தான் நீங்க இஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு அதுல இருந்து வெளிவர முடியும். அதே மாதிரி நற்குணங்களை வளர்த்திக் கொள்வது அது அதை விட கஷ்டம். அப்ப அதுக்கு என்ன பண்றோம்? தவம் தப்பம் தப்பியத்தை அணையநிதி தவம் போட்டு உட்கார்ந்து கஷ்டப்பட்டு என்ன பண்றோம்? இதுக்கெல்லாம் என்ன வேணும்? நற்குணங்களை வளர்த்திக் கொள்வதற்கும் இச்சா சக்தி ரொம்ப அவசியம். அதுக்கு பேரு ஆசையில குடும்பத்தை பாத்துக்கணும். அதெல்லாம் அது சொதர்மத்துல வரக்கூடிய ஆசை. இது குடும்பத்தை நல்லபடியா பாத்துக்கணும். ஏங்க இதுக்கு பேர் ஆசையாங்க? சொதர்மத்தை நீங்க பண்றீங்க, அவ்வளவுதான். அதை நம்ம என்ன நினைச்சுக்கூடாது? ஆசையே படக்கூடாதுன்றாங்க. யாருக்கு? பகவத்கீதையில கிருஷ்ணர் ஆசைப்படக்கூடாது. ஏன்னா காமக ஏஷக அதையே சொல்றாங்க. காமக ஐயோ காமக ஏஷங்கிறது புலன் இன்பத்துக்கு பின்னால போறவன். புரிஞ்சுக்கணும். கொடுத்திருக்க ஸ்வதர்மத்திலேயோ இப்ப பஞ்சமகா யக்னங்கள் அடுத்த கர்மம் அதை செய்யறதுக்கு முதல்ல ஆசை வரணுமே.
வந்தா தானே வீட்டு விட்டு வெளியில போய் பண்ண முடியும், இல்லை வீட்டில் உட்காந்து சொல்லி தரீங்கன்னா முதல்ல ஆசைப்படணும். ஸோ டோன்ட் கன்ஃபியூஸ் காமக வித் இச்சா சக்தி. இச்சா சக்தி இஸ் அ கிஃப்ட். இட்ஸ் அ கிஃப்ட் டு யூ. காமகங்கிறது எனிமி சொல்றாலே, உன்னுடைய முதல் எனிமி யாருங்கிறது காமகா. புலன் என்பதுக்கு பின்னால போற பாத்தியா, அதுதான் உன்னுடைய எனிமியே. முதல்ல அவனை இல்லாம ஆக்குங்கிற முதல்ல நல்லா இந்த இடத்துல நல்லா ரெண்டு புரிஞ்சுக்கணும், புரியுங்களா? ஏன்னா இல்லைன்னா என்ன ஆகுதுன்னா, ஆசைப்படுறதே துன்பத்திற்கு காரணம் அப்படிங்கும் போது என்ன ஆயிரும், அந்த ஆசை அந்த காம ஜெயங்கிறது தேவையான அடிப்படை பிரச்சனைகளை ஆசையை நாம் என்ன பண்றோம், விட்டுறணுமா? அப்படி சாப்பிடணும், ஆசைப்படணும், சத்தா சாப்பிடணும், ஆசைப்படணும், உடம்புக்கு நல்ல எக்ஸசைஸ் கொடுக்கணும், ஆசைப்படணும். அதெல்லாம் அது காமகங்கிற வேர்டிங்லேயே வராது. ஸோ நல்லா புரிஞ்சுங்க, புலன் இன்பத்திற்காக என்ன பண்ணக்கூடாது, ஆசைப்படக்கூடாது. ஏன்னா அது என்ன பண்ணு, உங்களை கொண்டு எங்க விட்டுரும், குரோதத்துல கொண்டு விட்டுரும். குரோதம் வந்துருச்சுன்னா என்ன ஆகும், நாம மனிதனாக இருப்பது போகுவது இல்லை. ஸோ என்ன சொல்லி முடிக்கிறாரு மகாபாகுவே இதுல லாஸ்ட் பட் ஒன்ல, உடலில் இந்திரியங்கள் எதை விட எப்படி இருந்து ஒன்னொன்னா கண்டுக்குள்ள கொண்டு வரணுங்கிறது அப்படி கிளீனா கொண்டு போனாரு. ஃபர்ஸ்ட் தமத்தை பழகு, அப்புறம் சமத்தை பழகு. இந்த இடத்துல தான் சொல்லி கொடுக்குறாரு எப்படி இவனை கண்ட்ரோலுக்குள்ள கொண்டு வரணும். காமத்திலிருந்து விடுபடுவதற்கு டெக்னிக் அவரே சொல்றாரு. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணு, தமகா சமகா, தமகா அப்புறம் சமகா. இப்போ தமகனா நம்ம நிறைய தடவை ரிப்பீட் பண்ணியிருக்கோம், இருந்தாலும் இது எப்பப்ப சான்ஸ் கிடைக்குதோ அந்த இடத்த அப்படியே ஏத்திக்கிட்டே தான் இருப்போம். என்னங்க எத்தனை தடவைக்கு சொல்லுவீங்க, சொல்லித்தான் ஆகணும். அது அந்த இடத்துக்கு கிருஷ்ணரே சொல்றாரு. அப்ப நான் அதை ஸ்கிப் பண்ணிட்டு நீ போக சொல்றீங்களா, சொல்லித்தான் ஆகணும். ஏன்னா காமகத்திலிருந்து விடுபடணும் என்ன பண்ணணும், தமகா சமகா. தமகன்னா என்ன, எந்த விஷயத்துக்கு நான் இந்திரிய விஷயத்துக்கு அடிமையாயிருக்கேன்னு முதல்ல கண்டுபிடிக்கணும். அது சரியில்லை வாதாடிட்டு இருக்க கூடாது. முதல்ல நான் எந்தெந்த விஷயங்களுக்கு அடிமையாயிருக்குன்னு ஒரு லிஸ்ட் போடணும். ஒரே நாள்ல ஓவர் கம் பண்ணவும் முடியாது. இட் வில் டேக் அ லாங் டைம். பொறுமையா இருக்கணும். முதல்ல பொறுமையா இருந்து எந்த விஷயத்துக்கு, ஒரு காஃபியா, ஒரு தலைவாணியா, ஒரு பெட்டா, எத்தனையோ விஷயங்கள் அடிச்சே இருப்போம். அடிமைன்னு நம்ம யாரும் நினைப்போம், தண்ணி ஓடுறவன், சிகரெட் பிடிக்கிறவன், அவன்லாம் வேதாந்தத்துக்கு வந்தானுங்க, அவளப்பாவை ஏங்க இருக்கிறீங்க, நீ எதில் அடிமையா இருக்கிறீன்னு பாரு. ஊர்ல இருக்கிறவங்களாம் எதில் அடிமையா இருக்கிறன்னு பாருக்கு. நம்ம பகவத்கீதை படிக்கலீங்க, நான் எந்தெந்த விஷயத்துல அடிமையா இருக்கிறேன் முதல்ல பார்க்கணும். பார்த்துட்டு முதல்ல கண்டுபிடிக்கிறான் பாருங்க இந்த விஷயத்துல அடிமைன்னு, அதுலயே அவ பாதி வெற்றி. அதுக்கப்புறம் அதிலிருந்து விடுபடணும்னு நினைக்கணும். ரெண்டாவது பாயிண்ட், நானே நினைக்கணும், மற்றவங்க அட்வைஸ் பண்ணி நினைக்கிறது இல்லை, நானே நினைக்கணும். என்ன நினைக்கணும், அதுல இருந்து நான் விடுபடணுங்கிறதுல உறுதியா இருக்கணும். தாட் ஃபார்ம் மெத்தட், உறுதி, ரெகனைஸ் பண்ணிடணும். எப்போ கோபத்திலிருந்து விடுபடுறேன்னா இத்தனை சொல்லிட்டு வர இதெல்லாம் ஸ்டெப்ஸ். நீங்க இட்லி தலைவாணியிலிருந்து பெட்டிலிருந்து அடிமையானீங்களோ இல்ல காஃபிக்கு அடிமையானீங்களோ எதை வேணா எடுத்துக்கலாம். கோபத்திலிருந்து விடுபடணும்னு ஆளும் ஏன்னா காமகா குரோதக சொல்லிட்டாரா, ரெண்டுல இருந்து விடுபடணும்னா இதுதான் ஸ்டெப். ஃபர்ஸ்ட் எங்க நான் இருக்கங்கிறத முதல்ல கண்டுபிடிக்கணும். இதை குருவோ சாஸ்திரமோ கண்டுபிடிக்க முடியாது. நானே தான் செல்ஃப் எவாலுவேஷன் பண்ணி தான் கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் ரெண்டாவது ரொம்ப இம்பார்ட்டன்ட் தெரியுங்களா, அதிலிருந்து நான் முழுமையாக விடுபடணும்னு நினைக்க கூடாது, உறுதியா இருக்கணும். நேற்று பேசிக்கும் போது ஒரு ஸ்டூடெண்ட் சொன்னாங்க, என்னால பஞ்சமாக பண்ண முடியல. ஒரு நாள் நினைச்சுங்க, எப்படியாவது பண்ணணும் உறுதியா நினைச்சுங்க, அடுத்த நாள் வாய்ப்பாவே. அதுதான் பாயிண்ட், அதுதான் நினைக்கணும், உறுதியா நினைக்கணும். இங்க அங்கேயே அதே கேட்ட வாழ்க்கை வந்திருக்குது. அப்போ உறுதியா அது நினைக்கணும். ஆச்சா, மூணாவது பாயிண்ட் எது, ஃபர்ஸ்ட் ரெண்டு பாயிண்டா, அதாவது தமத்துக்கு சொல்றேன், அது காமா ஏசக எல்லாத்தையுமே எடுத்துக்கலாம். நம்ம உறுதி பண்ணிட்டோமா, நீங்க உறுதி எத்தனை %, 100% உறுதியா இருந்தீங்க வச்சுக்கோங்களேன், அது ஹெல்ப் பண்றதுக்கு பகவான் அப்படியே வருவார் பாருங்க, சொய்யின்னு குரு ரூபம் வருவார், சொய்யின்னு வருவார். உறுதி பண்ணிட்டணும் அப்படியே ஏதோ அது. அதுக்கப்புறம் நீங்க உறுதி பண்ணிட்டு வச்சுக்கலாம், அதுக்கப்புறம் நடக்கிறதுல இறைவன் செயலுங்க. நீங்க உறுதி பண்ணி பாருங்க, அதுக்கப்புறம் நடக்கிற அத்தனையும் இறைவன் செயல். எப்படி தெரியுங்களா, இது பிராக்டிக்கல் இப்ப நடந்து நான் சொல்றேன். கங்கை கதை நதியில உட்கார்ந்து அவங்க எல்லாம் யோகா பண்ணும்போது என் மனசுல ஒரு உறுதி தோன்றுச்சு. அவங்க ஏன்னா பண்ணும்போது ஐ வெரி அட்மயர்டு. அந்த சின்ன பொண்ணுங்களாம் அந்த ஒரு சுடிதாரை போட்டுக்கிட்டு அந்த ஒரு இதை போட்டுக்கிட்டு அப்படியே சூரிய நமஸ்காரம் பண்ணாங்க பாருங்க, டா டா டா. அப்போ மனசுக்குள்ள ஒரு உறுதி தோன்றுச்சு, பண்ணணும். அவ்வளவுதான், வேற எதுவுமே. ஏன்னா எதுவுமே எனக்கு தெரியாது, அது ஃபீல்டே தெரியாது, ஏதோ பண்ணிட்டு கிடந்தேன். ஆனா அது வேற, அது யோகாவே அல்லது
அது அதுக்கு பேர் யோகாவா இல்லைங்கிற இங்க வந்து புரிச்சுது. ஸோ அந்த இடத்துல ஒரு உறுதி, நான் அவ்வளோதாங்க பண்ணேன். இறைவா, கங்கை மாதா, நாங்கள் எல்லாரும் பண்ணணும். ஹெல்த் ஆரோக்கியங்கிறது இப்போதான் மண்டைக்கு ஏறிச்சு. ஏன்னா அந்த இதை மேட்டை தூக்கிட்டு வாங்கும்போது ஒரே புலம்பல், இதை வேற தூக்கிட்டு வர சொல்றாரு சுவாமிஜி, வெயிட் வேற ஏறுது, இதை வேற தூக்கிட்டு நாங்க அது வேற, எங்க வீட்டில் 4 மேட்டு, இந்த 4க்கே ஒரு சூட்கேஸ் வேற மாட்டிருக்கு, இதை தூக்கிட்டு வர சொல்றாரு, புலம்பிக்கிட்டே போனோம். ஆனா அந்த மேட்டு பண்ணுச்சே ஒரு விஷயம், பியூட்டிஃபுல். அதுதான் குருங்கிறது. அது பண்ண விஷயம் இருக்கு பாருங்க, அதெல்லாம் அழகா விரிச்சு விட்டுட்டோம், எல்லாம் பண்ணிட்டோம். அவர் செய்யறாரு, அவர் வயசுக்கு டா டூன்னு கை ஆட்டுறாரு. இங்க ஒண்ணு திரும்பினா வலிக்குது, உட்கார்ந்தா வலிக்குது, எந்திரிச்சா வலிக்குது, ஒண்ணுமே பண்ண முடியல. நெளியுது உடம்பு, விட்டா போதும் ஓடிடலாம். அப்புறம் திரும்பி பாக்குறோம், அவங்க சட்டு 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 சட்டுங்கிறாங்க. அந்த பிள்ளைய வயசானவங்களும் பண்றாங்க, சின்னதும் பண்றாங்க. பக்குனுது. அப்ப தெரிஞ்சுது அந்த இடத்துல நல்லா தூங்கிட்டு சாப்பிட்டு தூங்கிட்டு இருக்கிற வளர்மதி நல்லா புரிஞ்சுது. அப்புறம் கை வலிக்குது, கால் வலிக்குதுன்னு சொல்லிட்டு இருக்கிற நீ. அப்போ ஒரு உறுதி, எப்படியாவது கங்கா மாதா, அந்த கங்கையை பார்த்துட்டு நினைச்சேன், கங்கா மாதா எப்ப சும்மா லைட்டா தான், நானும் ரொம்ப அப்படியே ஆழமாலாம் ஒண்ணும் கேட்கல. கங்கா மாதா எங்களுக்கும் இந்த மாதிரி ஒரு ஏற்பாடு பண்ணி கொடு. அப்படி ஒரே செகண்ட் தாங்க உறுதி ஆயிட்டானா பண்ணணும்னு. அதுக்கப்புறம் நாம நடந்தது அனைத்துமே சத்தியமா சொல்றேங்க, நான் பிளான் பண்ணி எதுவுமே நடக்கல. ஏன்னா அந்த மாதிரி இந்த மாதிரி யூனிவர்சிட்டியில் படிக்கிறவங்க தான் கிரேட்டு, அவங்க எதுவுமே நமக்கு தெரியாது. அப்படின்னு யூனிவர்சிட்டிக்குனே தெரியாது, சொன்னதுக்கு அப்புறம் தான் கொஞ்சம் ஓடி படித்தோம். ஸோ அவங்க வர்றாங்க அப்படின்னா அதுக்கப்புறமா எல்லாமே இறைவன் தான் செஞ்சார் சத்தியமா. அதுக்கப்புறம் ஒரு ஸ்டெப்பும் ஃபார்வர்ட் ஆனது எல்லாமே என்னோட கையில கிடையவே, என்னோட முயற்சிங்கிறது உறுதி மட்டும்தான் இருந்தது. பண்ணிடணும், குரூப் பண்ணிடணும், ஏவிஜி பண்ணிடணும். வேற ஆரோக்கியம் ரொம்ப முக்கியம் வேதாந்தத்துக்கு அப்படின்னு நினைச்சனே தவிர, அதுக்கப்புறம் வந்து அமைஞ்சது பாருங்க. ஏன் நாங்க போனேன், அவங்ககிட்ட பேசினேன், அவங்க அதை படிச்சேன், அதெல்லாம் ஒரு நினைச்சு பாத்தீங்கன்னா எதுவுமே நான் உட்காந்து ரூம் போட்டு நீங்க சொல்றீங்களா சிந்திச்சேன், என்ன பண்ணலாம்னு சிந்திச்சேன், அங்க போய் விசாரிச்சேன், இங்க போய் விசாரிச்சேன், இவங்க நல்லவங்களா அவங்க நல்லவங்களா, இவங்க பரவாயில்லையா அவங்க பரவாயில்லையா, அப்படி பண்ணினேன் இப்படி ஒண்ணுமே நான் பண்ணலீங்க, மறந்துட்டேன். நானு உறுதி எடுத்துனே தவிர, ஏன்னா அதுக்கு டைம் கிடையாது. யாரை போய் நீங்க விசாரிப்பீங்க? அது 2-3 பேர் வந்தாங்க, ஆனா எல்லாம் கேட்டா பயமா இருக்குது. நான் அவங்கள பார்த்து கத்துக்கிட்டேங்கிறாங்க. யாரை கேட்டாலும் அவங்கள பார்த்து கத்துக்கிட்டேன், அது மட்டும் தெரிஞ்சது. பார்த்து கத்துக்கல, இந்த எடுபடிக்கெல்லாம் நம்ம போயிடக்கூடாது, கத்துக்கிட்டவங்களா இருக்கணும், அது மட்டும் தெரிஞ்சது. தப்பு தோஷ தரிசனம் தெரிஞ்சிருச்சு. வந்து அப்ரோச் பண்றவங்க தோஷ தரிசனம் எனக்கு புரிஞ்சுது. ஓ இவங்க தப்பு, இவங்ககிட்ட போகும், அது மட்டும் தெரிஞ்சுது. ஆனா உறுதியானால் கிடைக்கல. எப்படி போய் அப்புறம் பாத்தீங்கன்னா அதை வந்து அமைஞ்சது பாருங்க அப்படியே. ஸோ என்ன எதுக்கு சொன்னா, உறுதியா நினைக்கணும். வெறும் தாட்ல செஞ்சா போகுது அப்படி இல்லை. அது எப்படி எனக்கு வார்த்தைகளை விளக்க தெரியல. உறுதியா பண்ணிடணும் அப்படி நீங்க முடிவு பண்ணிட்டீங்கன்னா இறைவன் வாய்ப்புகளை உருவாக்கி கொடுப்பா. நீங்க உறுதி கேட்ட அந்த வாழை இருக்குதுன்னு வச்சுங்களேன், வாய்ப்பெல்லாம் வராது. அப்புறம் என்ன சொல்லிட்டு இருக்கிறது, எங்க அவங்க நான் பஞ்சமகா யக்னம் பண்ணாதுக்கு யாருங்க காரணம்? எங்க வீட்டுக்கார காரணங்க, எங்க பையன் காரணங்க, எங்க பொண்ணு காரணங்க, அவங்க பொண்ணு குழந்தை வச்சது தான் காரணங்க. என்ன இதெல்லாம் விட்டு போட்டு அதுக்கு வேற போயிடுறாங்க. அவ குழந்தை வச்சதான் காரணம், பையனுக்கு ஜாதகம் பார்க்கறது தான் காரணம், பொண்ணுக்கு ஜாதகம் பார்க்கறான் காரணம், இது காரணம். தயவு செஞ்சு யாரு மேலேயும் நீங்க ஒன்று சொல்ற மாதிரி நேற்று பேசுவது எனக்கு நல்லா புரிஞ்சுது. அதாவது நான் என் வாழ்க்கையில் சரி அதாவது கஷ்டத்தை அனுபவிக்கிறேன்னா அதுக்கு முழு முதல் காரணம் நான் மட்டுமே. உங்களுக்கு பிறந்த பேர குழந்தைகளோ, உங்களுடைய கணவனோ, உங்களுடைய மனைவியோ, கணவனாக இருந்த மனைவியோ அல்லது சூழ்நிலைகளோ காரணமாக தயவு செஞ்சு அவங்கள தப்பு சொல்லாதீங்க. இட் இஸ் a sin. யாருமே என் குறுக்குல வர அளவுக்கு இறைவன் சக்தியை கொடுக்கல. ஏங்க இதெல்லாம் சொல்லி யோசனை பாருங்க, ஏன் இவ்வளவு ஸ்ட்ராங்கா சொல்லனா, இத்தனை பகவத்கீதை கொடுத்து பஞ்சமகா யக்னங்கள் எல்லாம் சொல்லி வேதாந்த படி எல்லாமே சொல்லிட்டு அதுக்குண்டான காலத்தை இறைவன் கொடுக்காமையாங்க இருப்பாரு? இஸ் ஹி சாடிஸ்ட்? இஸ் பகவான் இஸ் சாடிஸ்ட்? எல்லாத்தையும் கொடுத்துட்டு உங்களுக்கு நேரம் கொடுக்க மாட்டேன், என்னமா பண்ணு அப்படின்னு விட்டுட்டு போறக்கு அவர் எனக்கு சாடிஸ்டாங்க. நீங்க எங்க கொண்டு அவர் நிறுத்துறீங்க? கிருஷ்ண ஜெயந்தி எல்லாம் செலிப்ரேட் பண்றோம், என்ன புலம்புறது? இவங்க தான் காரணம், அவங்க தான் காரணம், மகளுக்கு புள்ள பிறந்தாதான் காரணம். எது நீ ஏன் படிக்க வரலினா அது 3 வருஷம் வரைக்கும். ஸோ இதெல்லாம் வந்து என்ன புரியணும்னா, உறுதியாக முடிவெடுத்துட்டீங்க அப்படின்னா எல்லாமே முடியும். ஏன் என்னால முடியலனா முடிவெடுத்து நம்ம என்ன இல்லைன்னா உறுதி இல்லைன்னு அர்த்தம். ஏன்னா உலகம் நீங்க உறுதி எடுத்துட்டீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி மாறி அமையும். எப்படிங்க சொல்றீங்க? உறுதி பண்ணி பாருங்க, அப்புறமேல் வந்து எங்கிட்ட சொல்லுங்க. நீங்க என்ன முடிவெடுத்தீங்களோ, உறுதியாக முடிவெடுத்தீர்கள் என்றால்
உங்களை சுத்தி இருக்கிற சூழ்நிலை அதுக்கு ஃபேவரபிளா என்ன என்ன முடிவெடுக்கூடாது, பக்கத்து வீட்டில் போய் திருடக்கலாம் சொல்லுங்க. ஏன்னா அவனு தான் உறுதியா இருப்பான், கண்ணை வச்சு 4 பேர் சுட்டுட்டு வரலாம் தீவிரவாதி தான் உறுதியா இருப்பான். தர்மத்துக்கு உட்பட்டு அண்டர்லைன் பண்ணிக்கணும். கர்மயோகமாக பஞ்சமகா யக்னங்களை நீங்க பண்றீங்கன்னு உறுதி எடுத்துட்டீங்கன்னா உலகம்னு என்னங்க, வீட்டில் இருக்கிறவங்க, வீட்டு வெளியே இருக்கிறவங்க, பிசினஸ் எல்லாம் தான் உலகம்னா அப்படியே கல் மண் மலையெல்லாம் நினைக்கக்கூடாது. நம்மை சுற்றி இருக்கிற உலகம் அப்படியே மாற்றி அமைக்கக்கூடிய சக்தி படைத்தது. இந்த மாற்றி அமைச்சுக்கும், அந்த நேச்சரே அப்படி மாற்றி அமையும். இதெல்லாம் அதிசூக்ஷ்மம். நீங்க அதுக்குள்ள மூழ்கி போனீங்கன்னா கண்டுபிடிச்சலாம். சொன்னாங்களே அப்படித்தானே மாறுது பாருன்னு கண்டுபிடிச்சலாம். வெளியிலே நீ கணக்கு மேட்டிலே வந்துட்டு நான் கையை வளர்னேட்டு அடிக்கிறேன், காலை வளர்னே நீ இருந்தவெல்லாம் முடியாது. உதிக்கணும், செய்யணும். செஞ்சு பார்த்தீங்கன்னா புரியும். நாம மனதில் வர மாற்றம் நம்மளுடைய சூழ்நிலையை மாற்றி அமைக்கும் சக்தி. எண்ணம் போல் வாழ்வு. இதுதானே சொல்றாங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதுபோல் வாழ்வு. நீங்க எல்லாமே பாருங்க, தமிழ் ரொம்ப ரிலேட்டட் டு வேதாந்தம். நீங்க ஜஸ்ட் லைக் தட் பழமொழிகளா இருக்கும். ஐயோ நம்ம தாத்தா பாட்டியில நாதாளமா சொல்லிட்டு இருப்பாங்க. அது பாருங்க இவ்வளோ ஒரு ப்ரொஃபவுண்டு பழமொழியா இருக்கும். டீப்பா திங்க் பண்ணி பார்த்துட்டே இருங்க. அது நமக்கு புரியாத போது அது ஒரு லெவலில் தான் புரியும். வேதாந்தம் புரிஞ்சதுக்கு அப்புறம் அதோட அர்த்தங்கள் அவ்வளோ ஆழமா புரியும். ஸோ எண்ணம் போல் வாழ்வு ஒரே வார்டு தான். இதைத்தான் இவ்வளவு நேரம் 2வது சிரேஷ்டாச்சாரங்கள் இருந்து இப்ப காமஜெயத்தை வரைக்கும் இதைத்தான் சொல்றோம். எண்ணம் போல் வாழ்வு. நீ என்ன எப்படி என்ன நினைக்கிறீங்களோ அந்த எண்ணத்திற்கு எத்தனை சொல்றாங்க சக்தி உண்டு. எல்லாம் படிக்கிறோமா இல்லையா? என்ன பாசிட்டிவா, அது வரை இவங்க சொல்றதெல்லாம் பாசிட்டிவா திங்க் பண்ணு, பாசிட்டிவா திங்க் பண்ணு. ஏன் ஃபோர்ஸ் பண்ணி பாசிட்டிவா திங்க் பண்ணு, நெகட்டிவ் திங்கிங் வேண்டாம். ஏன் இதெல்லாம் என்னது? நீங்க என்ன நினைக்கிறீங்களோ, உறுதியா நினைக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்மை சுற்றி உலகம் மாறுவதை கண்கூடாக பார்க்கலாம். மாறாது, அதாவது அது உறுதி இல்லாத போது மாறாது. 50% தாங்க இருக்குது. இது எப்படி தெரியுங்களா? 50% சொல்றது 50% உறுதி இருக்குதுங்க. அது எதுக்கு தெரியுங்களா? சமம். ஒரு கிணத்தை தாண்டி குதிங்கிறோம், பாதி கிணத்தை தாண்டிட்டேங்க தொப்புன்னு விழுகிறதுக்கு சமம். அது வேஸ்ட். அதுக்கு அந்த பக்கமே நின்று இருக்கலாம் இல்லையா? யோசனை பாருங்க, நல்லா சொல்றது, நல்ல யோசனை பாருங்க. பாதி, சில பேர் சொல்றது அப்படி, உறுதி பாதி தூரம் வந்துட்டுங்க, இன்னும் பாதி தான் இருக்குது, வந்துட்டுன்னா எல்லாம் செஞ்சிருவேன். ஐயோ நடுக்கணத்தில் விழுந்து சமம். அதுக்கு நீங்க அங்கேயே இருந்திருக்கலாம். ஸோ முயற்சி முடிவை எடுத்தோம்னா ஜம்ப் பண்ணி அந்த பக்கம் போய் விழுகிற வரைக்கும் தம் கட்டணும். ஒரு கிணத்தை தாண்டன்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா, எட்டி குதிக்கணும் முடிவு பண்ணிட்டா, நான் பாதி தூரம் முயற்சி பண்ணியிருக்கேன், இன்னும் பாதிக்கு நான் முயற்சி பண்ணிட்டு இருக்கிறேன்னு சொல்றதுக்குள்ள விழுந்துருவீங்க கீழே. அப்படி அல்ல, இங்க தம்மு கட்டினா தாண்டி போய் அங்க குதிக்கணும். அதுதானே சக்சஸ். அதுக்கு சுவாமி சொல்ற, எடுத்து அடிச்சா கல்லுல ஒரு மாங்காய் உழுகணும். அந்த மாதிரி குறிபாத்து அடிக்கணும். இல்ல 2 கல்லு தூக்கி போட்டுங்க, 3வது கல்ல அடிச்சிருவனுங்க, 4வது கல்லில் அடிச்சிருவனுங்க, 5வது கல்லில் தூக்கி போட்டு அடிச்சிருவனுங்க. 10 கல்லு போட்டீங்கனாலும் மாங்காய் உழுக போறது கிடையாது. ஏன்? உறுதி இல்லை. ஒரே கல்லு நான் அடிக்கணுங்கிற உறுதி இல்லை. அவன் 10 கல் அடிச்சிட்டு இருப்பான். ஆனா ஒரே கல்ல அடிக்கணுங்கிற அந்த உறுதியோட எடுத்து அடிச்சான்னு வச்சுங்க, பொழுது. இதுதான் பேசிக் சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளம். இது யாரையும் நான் பர்சனலா யாரையும் சொல்ல கிடையாது. இது இறைவன் கொடுக்குற சைக்கலாஜி டீச்சிங். இது இப்படித்தான் மனம்னா, நான் தானே படிச்சிருக்கேன், எனக்கு தெரியும் அந்த மனம் எங்கெங்க ஓட்டி விட்டுக்கிட்டு ஓடுன்னு தெரியும். அதை லூப்போல் அடைச்சு கொண்டு வரும். அப்ப என்ன முடிவு? இந்த 3வது அத்தியாயத்தில் நம்ம என்ன பார்க்கிறோம்? 3 மெயின் கருத்து. கர்மயோகம். கர்மயோகம்ன்றது நம்ம அடிக்கடி திருப்பி நினைச்சுக்க வேண்டியது, தர்மத்துக்கு உட்பட்ட காரியத்தை ஈஸ்வர அர்ப்பணா புத்தியுடனும் பிரசாத புத்தியுடனும் செய்யணும். இது மனப்பாடம் பண்ணிக்கிறது. தர்மத்துக்கு உட்பட்டு அது கர்மயோகம். பை சேஞ்சிங் த ஆட்டிடியூட், நாட் சேஞ்சிங் எனி கர்மா. குதிரையும் கூட கழுவலாம், தேர கூட கழுவலாம், தப்பே கிடையாது. நம்ம வீட்டுக்காரன் நம்ம கழுவுல என்னங்க வைக்கும்? தப்பே கிடையாது. எந்த கர்ம தப்பே. காரில் உட்காந்து போவோமாமா, கழுவுற மட்டும் நான் பொம்பளை, நீ போய் கழுவு, நீ கொண்டுட்டு போற, அதுல என்ன கவலம்? உள்ள போட்டு பாருங்க நமக்குள்ள எத்தனை வச்சிருக்கிறேன்னு. ஸ்கூட்டர் கழுவி வைக்கிறியா? நீங்க தான் ஸ்கூட்டர் ஓட்டிங்க, நான் ஏன் கழுவணும்? அது உன் ஸ்கூட்டர் நீ கழுவு, ஏன் ஸ்கூட்டர் நான் கழுவு. இப்போ இது வேற, இதே ஆள் கொண்டு வந்துருச்சா, நீ உங்களுக்கு கழுவு, நான் என்ன கழுவு, நான் உங்களுக்கு கழுவணும். எந்த கர்மத்துக்கு பயப்படக்கூடாது. அதை ஹயர்க்கி வச்சுக்கூடாது. ஹயர்க்கின்னு தெரியுங்களா? இது டாப்பு, இது மிடில்,
வாட்ச்மேன் தான் வந்து லோ, அந்த ஹையாரிட்டியில் அவன் தான் லோவாமா, நடுவில் இருக்கிறவங்களாம் அது பாஸ் வந்து ஹையஸ்ட் இந்த ஹையாரிட்டி. அப்படிலாம் எது கர்மத்தில் கிடையாது, பர்சனில் கிடையாது. அவன் சிறந்தவனும் கிடையாது, கீழான பர்சன்லையும் கிடையாது, ஜாப்ல உண்டு. அதாவது அந்த இடத்துக்கு உண்டான அதாவது கர்மங்கள் மாறுபடுமே தவிர அதை செய்யற மனிதர்களோ அந்த கர்மமோ இழிவானதோ மேலானதோ கிடையாது. ஃபர்ஸ்ட் கர்மயோகத்தில் இதை புரிஞ்சுக்கணும், ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது சிரேஷ்டாச்சாரக பார்த்தோம். சிரேஷ்டாச்சாரகனா we should be the இறைவன் என்ன சொல்ற, நானே உனக்கு ரோல் மாடலா இருந்து வாழ்ந்து காமிச்சிருக்கேன், கர்மத்தை விட்டுறாத, ஸ்வதர்மத்தை விட்டுறாத, பஞ்சமகா யக்னத்தையும் விட்டவே விட்டுறாத. ஏன்னா ஞானத்தை புகுத்துறவரு எவ்வளவு இம்பார்ட்டன்ட் பஞ்சமகா யக்னம் கொடுக்குறாரு பாருங்க. ஏன்னா பஞ்சமகா யக்னங்கள் பண்ணாம ஞானமோ ஞான நிஷ்டையோ இஸ் நாட் அட் ஆல் பாசிபிள். ஒருத்தர் நேற்று பேசிக்கும்போது சொன்னாங்க, எங்க கிளாஸுக்கு வந்தோடனே நீங்க இதை சொல்லவே இல்லையே, எல்லாம் ஓடி போயிருப்பீங்க, கரெக்ட் டைம்ல கொண்டாந்து இப்ப வந்து கொஞ்சம் யக்னங்களை ஃபர்ஸ்டே கிளாஸ் படிக்கலான்னு வந்து இவங்க என்ன போய் வேற என்ன செய்ய சொல்றாங்க, யாரும் வரமாட்டீங்க. ஸோ எந்த நேரத்தில் எவ்வளவு கொடுத்து அது எவ்வளவு போயிருக்கு, இதுதான் குரு வேணுங்கிறது. அப்போ இவ்வளவு படிச்சிருக்காங்க, உங்களுடைய மனதினுடைய வளர்ச்சியை we can smell. அப்போ எந்த காலத்துல என்ன கொடுக்கணும் அப்படிங்கிறது தெரிஞ்சுதான் கொடுக்க முடியும். ஏதாவது எடுத்தோடனே பஞ்சமகா யக்னங்கள் பண்ணுவான்னு கூப்பிட்டா இவங்க என்னங்க படிக்க சொன்னா அதை போய் செய் இதை போய் செய்யுங்கிறாங்க, குழப்பத்தை வேலையை செய்ய சொன்னா நீங்க ஓடிடுவீங்க. ஆனா இப்ப சொல்லும் போது என்ன மனசு, ஐயோ கரெக்டு நம்ம அவங்க சொல்றாங்க நம்மளால செய்ய முடியல, மனசு என்ன ஆகும், அப்படி கொஞ்சம் தடுமாறி அப்படி நின்னுக்கும். முதலே சொல்லியிருந்தேன்னா nobody will enter the class. ஏன்னா மனப்பக்குவம் உங்களுக்கு அவ்வளவுதான் கம்மியா இருந்திருக்கு. இப்போ you are matured, growing, that shows growing. அப்ப அந்த growthக்கு தகுந்த மாதிரி உரம் போட தெரியும். ஒரு குருவா இருக்கிறவங்க அந்த growth ஆகுதுங்கிறது ஸ்மெல் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி உரம் போடணும். இப்ப பாருங்க, பூக்கிற காலத்துக்கு ஒரு உரம், அப்படிதானே, காய்க்கிற காலத்துக்கு ஒரு உரம், ஒரு முளை விடுற காலத்துக்கு அந்த உரத்தை கொண்டாந்து போட்டீங்கன்னா செடி செத்து போய் இல்லைங்களா. இப்பதான் நீங்க விதை போட்டிருக்கீங்க, அது அப்படிதான் இப்பதான் ஒரு சின்னதா ஒரு ஷூட்டு ரூட் சிஸ்டம் படிக்கிறாங்க இல்லைங்களா, ரூட் சிஸ்டம் அது அப்படிதான் முளை விடுதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப கொண்டே அந்த மாமரத்துக்கு போடுற உரத்தை கொண்டாந்து தொப்புன்னு ஓட்டிங்க வச்சுக்கோங்க, அது வெந்து போயிரு சூட்ல, அதனால தப்பிக்க முடியாது. அப்ப அதுக்கு என்ன கொடுக்கணும், மரமான போது அதுக்கு என்ன கொடுக்கணும், அது மரம் நிறைய காய்க்கணுமா அப்ப என்ன உரம் கொடுக்கணும், அந்த மாதிரி ஒரு அதுக்கு தான் குரு பரம்பரை வேணும் வேணும் வேணும்னு சொல்றதே. அவங்களுக்கு தெரியும், அவங்க அதை தாண்டி தானே வந்திருப்பாங்க. எந்த காலத்துல என்ன உரம் போட்டு நம்மள குரு வளர்த்தினார்னு அவருக்கு தெரியும் இல்லையா. அதனாலதான் சொல்றது குரு சிரேஷ்டா சாரக, அவங்கள ஃபாலோ பண்ணணும். அடுத்து மூணாவது என்னது, காம ஜெயக. நீ என்னதான் சிரேஷ்டாச்சாரக பின்னால போனாலும் உன்னை நீ வெல்லலைனா, புலனின்பங்களில் இருந்து நீ விடுபடலினா நீ எதுலையும் ஃபார்வர்டாக முடியவே முடியாது. உன்னோட பங்கு என்ன, கர்மத்தை செய்யணும், அதுக்கு மட்டும்தான் உனக்கு அதிகாரம். மனதில் இருக்கிற காமத்தை ஜெயிக்கணும். இதுதான் 3 கருத்துகள் இந்த 3வது அத்தியாயத்துல மெயின் கான்செப்ட். அதுக்கு இவ்வளவு ஸ்லோகங்கள் கொடுத்து பகவான் நம்மள ஆசீர்வாதம் பண்ணிருக்கார். ஹரி ஓம். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரி ஓம்.